ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு கோமாவில் இருக்கும் ஹீரோவுக்கு வந்து கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ஜாதகம்லாம் பார்த்த பிரகாரம் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச உடனே ஹீரோக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கோமாலேருந்து எழுந்தானா இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சதா இல்லையான்றது தான் ஸ்டோரி. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அப்பா, பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா 3 பேரும் இருக்காங்க. நல்ல பணக்கார குடும்பம் தான். இந்த குடும்பத்தில் இவங்களோட பொண்ணை தான் வந்துட்டு ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் ஹீரோ கோமாவில் இருக்கா 2 வருஷமா. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக அவனுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஜாதகம் பார்த்தாங்களாம். அதனால் இவங்க ஃபேமிலியோட பொண்ணை கேட்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்னால் முடியவே முடியாது, அவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன், அவன் படுத்த படுக்கையில் இருக்கான், அவனை நான் கல்யாணம் பண்ணி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழறா. உடனே இந்த குடும்பமே ஒரு பிளானை பண்ணுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப வருஷமாக வந்து இவங்க குடும்பத்தில் ஒரு வேலைக்காரங்க வேலை செய்கிறாங்க. அவங்களோட பொண்ணு இருக்கா, அவளை வந்து ஏமாற்றி நம்ம குடும்பத்தோட பொண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. உடனே அதுக்கு இவங்க எல்லாருமே சம்மதிச்சிடுறாங்களா. நம்ம ஹீரோயினை இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து ஜியா. என்னாச்சு, எதுக்காக நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்கே அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப வருஷமாக உங்கள் அம்மா என்கிட்ட வேலை பார்க்குறாங்க, நீயும் இங்கே வேலை பார்க்குற, எனக்கு வந்து உனக்கு எதுனா நல்லது பண்ணணும் அப்படின்னு தோணுதுமா, அதனால் உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுவும் வந்து என்னோட பொண்ணை கேட்டாங்க அவங்க, நான் உன்னையே என் பொண்ணாக கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லது பண்ணுற மாதிரி இங்கே சீனை போடுறாரு. அதுக்கு உடனே வந்துட்டு அந்த லேடி என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இதை பார், நான் சுற்றி வளைச்செல்லாம் பேச முடியாது, நான் ஜஸ்ட் டைரெக்டாக உன்கிட்ட சொல்கிறேன், அந்த பையன் வந்துட்டு கோமாவில் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவன் எழுந்துப்பானா எழுந்துக்க மாட்டானான்னு எனக்கு தெரியாது, அதனால என் பொண்ணை கொடுக்க தயாராக இல்லை, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கள் குடும்பத்து பேரோடு நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், நானும் உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சமும் புரியவே இல்லை. யோசிக்கவே விடாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கறதெல்லாம் நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஆமாம், இவளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா, இவளோட பேர் வந்து ஜயாமி. இவ தான் வந்து நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, அவளுக்கு பதில் தான் நம்ம ஹீரோயின் பண்ணிக்க போறா. ஹீரோயினோட அம்மா, இவங்களால பேசவும் முடியாது, இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வேற இருக்கு. அவங்க கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறா. ஹீரோயினை கூட்டிட்டு போனது ஹீரோவோட செக்ரட்டரி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு ரூம்குள்ள விட்டு ஹீரோயினை கதவை சாத்திடுறான். ஐயோ, என்னையா பண்ற நீ அப்படின்னு கேட்கும் போது, அங்கதான் ஹீரோ இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்றான். இவர் தான் நம்ம ஹீரோ. இவரோட பேர் வந்து ஹென்றி. இவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன். அது மட்டும் இல்லாம வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார் ஆக்சிடென்ட்டால கோமால இருக்கான். ஹீரோயின் வந்து பார்க்குறா, உண்மையாவே நீ கோமால தான் இருக்கியா, சரி பரவாயில்ல விடு, ஏதோ அந்த அதிர்ஷ்டம் எனக்கு அடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன், நீ கோமால இருக்கும் போது செத்து போயிட்டீங்கன்னா எனக்கு சொத்தெல்லாம் வந்துடும் அப்படின்னு நினச்சி இவ ஒரு வகையில் சந்தோஷப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போதான் ஹீரோட அம்மா வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. 2 வருஷமா இவன் இப்படியே இந்த நிலைமையில தாம்மா இருக்கான். நான் வந்துட்டு ஜோசியக்காரங்க கிட்டலாம் கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க, நல்ல குடும்பத்தில் இருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்துட்டு அவர் சரியாக எழுந்துருவாருன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணேன், தயவு செஞ்சு நீ என்ன தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் வந்து அவரை இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறா. அவங்க பார்த்தா ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸு, நகை, அது மட்டும் இல்லாமல் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு கொடுத்து அசத்துறாங்க. இவளுக்கு நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா. ஹீரோயினுக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மாவை ரொம்ப பிடிச்சிடுது. ஏன்னா அவங்க இவளை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க இல்லையா, அதனால இவளுமே வந்து ஹீரோவை பயங்கரமாக பார்த்துக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது, 2 வருஷமா நீ கோமால இருந்தாலுமே உன்னோட பாடி செமையாக இருக்குது, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அப்படியே ஹீரோ கூட பேசி பேசி பழக்கமாயிடுது. இது பாரு, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட நல்லா தான் இருக்குது, ஏன்னு தெரியுமா, நமக்குள்ளே சண்டை வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் எவ்வளோ ஷாப்பிங் பண்ணாலும், நான் வந்துட்டு எந்த அளவுக்கு செலவு பண்ணாலும் நீ கேட்கவும் போகிறது கிடையாது இல்லையா, அதனால இது சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா.
இங்க ஜயாமியோட ஃபேமிலிக்கு டவுட் வந்தது. ஒரு வேளை ஹீரோயின் போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்றது, அவங்க நம்ம கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது ஜயாமி சொல்றா, நான் ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் ஃபோன் அட்டன் பண்றா. ஆனா பெருசா அவளுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தெரியல. இது பாரு, நான் என்னோட புருஷன் கூட ரொம்ப பிஸியா இருக்கேன், தயவு செஞ்சு போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறா. இவளுக்கு செம்ம ஆத்திரம் ஆயிடுது. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினுக்கும் இந்த லைஃப் பழகி போயிடுது. ஹீரோயினும் ஹீரோவை நல்லபடியா பாத்துக்கிறா. இவ வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அதனால அவ வந்து டிராயிங் பண்றதுக்காகவும் பெயிண்ட் பண்றதுக்காக சில பொருள் எல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரா. வீட்டுக்கு போய் பார்த்தா பெட்ல ஹீரோவை காணோம். பதறி போயிடுறா. ஒரு ஒரு ரூமும் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கா. நேரா போய் மாமியார் கிட்ட, அத்தை நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல, இவர் இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டுட்டு போவாருன்னு சொல்லிட்டு, இவ்வளவு சின்ன வயசுல இவருக்கு இப்படி ஒரு நிலைமை தேவையா, நானும் அவரும் வந்து நல்லா பழகிட்டு இருந்தோம், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸே ஆயிட்டோம் அப்படி இப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. உனக்கு கெட்ட காலம் வந்துருச்சு, நான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சாவன்னு நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல வந்து நிற்கிறான். அப்பதான் அவங்க மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, ஆமாம்மா இன்னைக்கு காலையில தான் வந்து இவன் எழுந்துட்டான் கோமால இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பகீர்னு ஆயிடுது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயினை செமையா கலாச்சிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத நீ, நான் எழுந்துட்டேன் அப்படின்றதுக்காக நீ எனக்கு உடம்பு தொடச்சு விடுறதெல்லாம் நிறுத்தணும்னு அவசியமே கிடையாது, நீ எப்பவும் போல தாராளமா நீ உடம்பெல்லாம் தொடச்சு விடலாம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, ஐயோ இவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு, எல்லாமே கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. ஏன்னா வந்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி உடம்பு துடைக்கும் போது அவ கிஸ் வேற பண்ணிட்டா போல ஹீரோவை. அதனால அவளுக்கு பயமாயிடுது. ஐயோ அதுவும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பதறி போயிடுறா. நீ பதறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஃபீல் ஆகாத மாதிரி எதனா கூட நிறைய விஷயம் நீ பண்ணியிருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ கேட்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. ஐயோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்றா. அவனோட அம்மாவுக்கு சந்தோஷம். நீ வந்ததுனால தாம்மா என்னோட பிள்ளை எழுந்திருக்கான், நான் சொன்னேன் இல்லையா நீ கல்யாணம் பண்ணி வந்த நேரம் என் பையன் எழுந்துருவான்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து அவன் எழுந்திருக்கான், நீ எங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு குட்லக்கை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவோட அம்மா வேற சும்மா இல்லாமல் ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறாங்க. அவங்களும் வேற வழி இல்லாமல் இதையே மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் 2 பேரும் புள்ள பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹீரோயின் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அம்மா அவள் வந்துட்டு என்னை பிடிச்செல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி நிலமையில ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா வேண்டா வெறுப்பா அதான் எந்த பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவா, அவளுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ மட்டும் டிவோர்ஸ் கொடுத்த அவளுக்கு கண்டிப்பா அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது, அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கமே வந்துடாத, அந்த பொண்ணு தான் உன்னோட குட் லக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க. நைட்டு அதோட 2 பேரும் தூங்குறதுக்கு போறாங்க. அப்போ வந்து அவ என்ன சொல்றான்னா, நான் சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. என்னது சோஃபால படுத்துக்கிறியா, இத்தனை நாளும் நீ தைரியமா என் பக்கத்துல கூடியதான் படுத்துட்டு இருந்த, இப்போ என்னன்னா சோஃபால படுக்க போறேன்னு சொல்ற அப்படின்னு கேட்குறான். நீங்க கோமால இருந்தீங்க, தைரியமா நான் உங்க பக்கத்துல படுத்து தூங்கினேன், ஆனா இப்போ அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அதனாலதான் சொல்றேன், இப்பதான் நீ என் பக்கத்துல படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி பெட்ல அவளை போட்டுடுறான். என்னடா நீங்க நினைக்கிறீங்க, பொம்மை மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைங்களை தூக்கி கடாசிக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ ஒன்றும் பண்ணாதன்னு ஹீரோயின் கத்துறாளா. என்னது ஒன்றும் பண்ணாதையா, நான் வந்துட்டு சுய நினைவே இல்லாதப்ப நீ என்ன பண்ண, நான் உன்னை குளிப்பாட்டி விடுன்னு கேட்டேனா, நீ எதுக்காக அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு தள்ளி போய் படுத்துக்கிறா. மறுநாள் வந்து ஹீரோயின் பண்ண பெயிண்டிங் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல பார்த்தா பெல்லா அப்படின்ற ஒரு நேம் போட்டிருக்கு. உடனே செக்ரட்டரிக்கு கால் பண்ணி பெல்லான்ற ஆர்டிஸ்ட பத்தி விசாரிச்சு எனக்கு அவளோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருமே சரி ஓகே சார் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே செக்ரட்டரியுமே வந்துட்டு ஃபுல்லாக விசாரிச்சு எடுத்துட்டு வந்து சொல்றான், ஆமா சார் உண்மைதான், ஜெயோமி வந்து இவங்க கிடையாது, இவங்க பெல்லா, இவங்க வந்து ஜெயோமி வீட்டில் வேலை செய்கிறவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அதே நேரத்துக்கு எங்கள் வீட்டில் பார்த்தா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வேகமாக வந்து ஹீரோயினை கையை பிடிச்சி தனியாக இழுத்துட்டு போகிறான். நீ எதுக்காக வந்து போய் சொல்லி பொய்யான ஐடென்டிட்டியோட இந்த இடத்துக்கு வந்திருக்க, என்னை கொல்ல பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட எல்லா உண்மையுமே ஹீரோ கிட்ட சொல்கிறா.
அது மட்டும் இல்லை, இந்த உண்மை எப்போ வேணாலும் உங்களுக்கு தெரியலாம். அப்படி தெரிய வந்தது அப்படின்னா நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் வந்து உங்களை கல்யாணமே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. இதையே இவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இவங்க வந்துட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்க, அதுவும் அந்த ஜயாமியோட குடும்பமே வந்துட்டு ஏமாற்றி வேலைக்கார பொண்ணை நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் அம்மாக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், நான் இது எதுவுமே வேணும்னு பண்ணலை அப்படின்னு ஹீரோயின் மன்னிப்பு கேட்குறா. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு எனக்கு மருமகளாக வந்தானா என்னோட பையன் கண்ணு முழிச்சிருவான்னு சொன்னாங்க. உண்மை அதுதான். நீ வந்திருக்க, அதுக்கப்புறம் தான் அவன் கண்ணு முழிச்சிருக்கான். கண்டிப்பாக நீ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாக தான் இருப்ப. மற்றபடி உன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க என்ன வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு என்னோட புள்ள மட்டும்தான் முக்கியம். இப்போ எனக்கு நீயும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஷாக் ஆகிடுறான். அடி பெத்த தாயாடி நீ அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்கான். இதை பாருடா, இது என்னோட ஆர்டர். நீ ஒழுங்கா அவளை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போ, நைட்டு டின்னருக்கு கூட்டிகிட்டு போ. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவளை கஷ்டப்படுத்தாத, அவளை சந்தோஷமாக வச்சுக்கோ. அவள் மட்டும் இல்லை அப்படின்னா நீ எழுந்தே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுமே சரி நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இப்போதான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போதைக்கு தயவு செஞ்சு நீ வந்து வீட்டை விட்டு போகிறது, பிரியறது, டிவோர்ஸ் அப்படின்னு எதுவுமே பேசாதாம இருக்க. அவங்க உன் மேலே ரொம்ப நம்பிக்கையையும் பாசமும் வச்சுருக்காங்க. அதனால மற்ற எல்லாத்தையும் அப்புறமா நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து டின்னருக்கு போயிருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வருது அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே எழுந்து போயிடுறான். இந்த டைமுக்கு பார்த்தா இந்த ஜயாமி இருக்கா இல்லையா, அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. அடியே வேலைக்கார பொண்ணு எப்படி இருக்க நீ அப்படின்னும் போது இவளுக்கு ஐயோ என்னடா இவளை வந்துட்டாலே எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பாய் ஃப்ரெண்ட் கேட்குறானா. அப்போ உடனே வந்துட்டு இவ எல்லா கதையும் சொல்கிறா. படுத்த படுக்கையாக கோமாவில் இருக்க ஒருத்தனுக்கு என்ன கட்டிக்க சொல்லி கேட்டாங்க, நான் ஏமாதி இவளை கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. படுத்த படுக்கையாக இருக்க உன்னோட புருஷங்கார எப்படிமா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த ஜயாமி சொல்கிறா, எப்படி இருப்பான், வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவின்ற மாதிரி அவனும் ஒரு பொருள் மாதிரி தானே இருப்பான், இவளுக்கு என்ன யூஸ் அதனால அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், என் புருஷனை பற்றி எதுவும் பேசாதீங்க. அப்படியே வந்து பேசினேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இங்கேருந்து சீக்கிரமாக பேசிட்டு சீக்கிரமாக கிளம்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறா. வீட்டில் இருக்க டேபிள் சேர் மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்க, அதுக்குள்ளே உனக்கு இவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் இன்னும் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ அங்கே வந்துடுறான். நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, பரவாயில்லையே சான்ஸே இல்லை, செம்ம சூப்பராக இருக்கான், அதாவது அவனோட காசில் நீ இவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கியா, யார் இவன் கால் பாயா, ஒரு நாளைக்கு இவனுக்கு எவ்வளோ கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. சும்மா இல்லாமல் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இதை பார், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீ என்னோட அடி தாங்கி தான், நான் எங்கெல்லாம் உன்னை பார்த்தாலும் அடிப்பான், அங்கெல்லாம் நீ வாங்கி தான் ஆகணும் அடிய அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கையை பிடிச்சிடுறான். உடனே பாய் ஃப்ரெண்டுக்கு வேற பயங்கரமா கோவம் வந்துடுது. ஐயோ அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி மரியாதையை கையை விடுறா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ செம்ம கொலை வெறியாகி ரெண்டு ஏத்துறான் அவனை. அவ்வளோதான், அவன் எகிரி போய் விடுறான். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட ரெண்டு பேரும் மாறி மாறி அப்படின்னு பேசுறானா. அப்போதான் இவங்களுக்கு புரியுது, இருந்தாலும் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவன் தான் கோமால இருக்கானே, அவன் எப்படி எழுந்து வருவான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் அந்த சைடு வராரு. வந்த உடனே, என்ன சார் நீங்க இந்த சைடு வந்திருக்கீங்க, நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாலும் நாங்க அமுச்சு வச்சிருப்போமே அப்படி இப்படின்னு அவர் வழிகிறாரு. அங்கிள் என்ன நீங்க இவன் கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான். ஏய் மரியாதையோடு பேச, அவர் யாருன்னு தெரியுமா, இந்த ஹோட்டல்ல இருக்கிற 50% ஷேர் இவரோடது தான், நான் வந்துட்டு பேருக்கு மட்டும்தான் இந்த ஹோட்டலுக்கு ஓனர் அப்படின்னும் போது, என்னது இவனா, இவன் தான் ஹென்ரியா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்புறான். கிளம்பும் போது என்ன சொல்லிடுறான்னா, இன்னைக்கு என் பொண்டாட்டியோட டின்னர் மூடியை எடுத்துட்டாங்க, அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 2 நாளைக்கு இந்த ஹோட்டல்ல வர பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவணும் அப்படின்னு சொல்லிடுறான். போங்க போங்க, நேற்று பாத்திரம் எல்லாமே நிறைய இருக்கு, அதெல்லாம் சேர்த்து கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிடுறாரா. ஐயோ அங்கிள் ப்ளீஸ், இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறா. எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க, எங்கள் அப்பா வந்துட்டு அவங்க கிட்ட டிரைவராக இருந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் நான் அங்கே தான் வளர்ந்தேன், எனக்கு வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மாக்காக இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்க வேண்டியதாக இருந்தது. எங்கள் அம்மாக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அது எல்லாத்துக்கும் செலவுக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. நான் அவங்களுக்கு நன்றி கடனாக வேறு எதையுமே பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை.
வேற வழி இல்லாம நான் உங்களை வந்து ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே இவனும் சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அவங்க தான் வந்து உன்னை தப்பா இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நன்றி கடனா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த உன்னை பண்ண வச்சிருக்காங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டா தெரியலையா, உடனே வந்து ஹீரோவே போய் ஹெல்ப் பண்றான். நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிடுச்சு போல, சடனா என்ன பண்றான்னா ஹீரோயினை அங்கேயே கிஸ் பண்ணிடுறான். பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் நீங்க நடந்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்படுறா. உடனே அப்படின்னா பிரைவேட் பிளேஸா இருந்தா உனக்கு ஓகேவா, எந்த பிளேஸ்ன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் ஐயோ அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறா. ஜயாமியும் பாய் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. பார்த்தா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க மாறி மாறி. உன்னாலதான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. அப்ப பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் நான் அவனை பழி வாங்காம விட மாட்டேன் பாரு, அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். பார்க்கிங்ல போன் வந்துடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு பார்த்தா யாரோ வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்து வேணும்னே நடுவில் போய் நின்னுடுறா. ஹீரோ அந்த ஆளை போட்டு அடின்னு அடிச்சிடுறானா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரான். அவனை பிடிச்சி இதை யார் பண்ண சொன்னா அப்படின்ற எல்லாத்தையும் வந்துட்டு எப்படியாவது அவன் வாயிலேருந்து வரவை, நான் இவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி என்னால் பண்ணாமல் இருக்க முடியும், என் கண் எதிர்க்க உங்களுக்கு எதனா ஆபத்துன்னா நான் அவங்களை காப்பாற்றி தானே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோவோட அம்மா அங்கே வராங்க. வந்த உடனே இவளுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, என்னடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என் மருமகளை உன்னால ஒழுங்கா பார்த்துக்கவே முடியலையா, டின்னருக்கு தானடா கூட்டிட்டு போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் ஹீரோ எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இவன்லாம் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பு, இவனுக்கு இந்த மாதிரி திரியிறான், நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு அர்ஜென்ட்டா போனா அப்படின்னு பார்த்தா அந்த ஜயாமியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஆளை கூப்பிட்டு இதை பண்ண சொல்லியிருக்கான். அவன் தான் பண்ண சொன்னான்னு தெரிஞ்ச உடனே அவனை இழுத்துட்டு வந்து மிதின்னு மிதிக்கிறான். நீ மட்டும் இல்லடா, உன்னோட குடும்பமே சரி, ஒட்டு மொத்த குடும்பமே வந்துட்டு இந்த ஊர்ல இனிமே பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். இவன் காலில் வந்து கெஞ்சுறான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்து இவனை மன்னிக்கிற மாதிரியே இல்ல. ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட செம்மையா வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா தங்கச்சி, நீ ஓரமா போய் நில்லு அப்படின்னும் போது, எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்ககிட்ட வந்து பேசி பழகலான்னு ஆசைப்படுறேன், அதுக்கு தான் உங்க நம்பர் கேட்குறேன் அப்படின்னும் போது, தயவு செஞ்சு தொட்டெல்லாம் பேசாத, என் பொண்டாட்டி வந்தானா உன்னை என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அங்க வந்த உடனே சாரி நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, மரியாதையே நில்ல அங்கேயே அப்படின்னு சொல்றான். இதோ இவ தான் என்னோட பொண்டாட்டி, இவ மட்டும் வந்துட்டு நீ என்ன தொட்டு பேசுறத பார்த்து இருந்தான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணிருப்பானே தெரியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேனே, ஏன் இவன் ரொம்ப பில்டப் கொடுத்து பேசுறான் அப்படின்னு. அது சரி, நீ எப்படி வந்துட்டு இன்னொரு பொண்ணு என்னை தொட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம் சடனா அப்படியே திரும்பி போற, உனக்கு கொஞ்சம் கூட ஜெலஸே ஆகலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இந்த ஜயாமி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோன் பண்ணி கூப்பிடுறா, உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வேற வழியே இல்லாம ஹீரோயினும் அங்க வரா. வந்தா என்ன சொல்றா அப்படின்னா, நான் உனக்கு வந்துட்டு ஒரு பெட்டரான ஆஃபர் தரேன், நீ ஒன்று வந்துட்டு என்கிட்ட இருந்து நிறைய காசை வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா நீ வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இது ரெண்டுத்துல எதுனாலுமே எனக்கு ஓகே, ஆனா நீ உன்னோட புருஷனை இப்போவே டிவோர்ஸ் பண்ணணும், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. தலைக்கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, என் புருஷன் வந்துட்டு என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டான், அது உன்னை பார்க்கவே மாட்டான், நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே பார்க்காத, நானே போனா போது, இல்லைன்னா உனக்கு பயந்துக்கிட்டு எதுக்கா இருந்தாலும் நான் அவனை டிவோர்ஸ் பண்ணனா கூட அவன் உன்னை மட்டும் திரும்பி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றாளா. உடனே இவளுக்கு செமைய கோவம் வந்து ஹீரோயினை அடிச்சிடுறா. அங்க சரியான குடுமி பொடி சண்டையே நடக்க ஆரம்பிச்சிடுது. இவளுங்க 2 பேரும் கொழாடியில சண்டை போட்டுக்கிற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்களா. அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ தான் தடுத்து வைக்கிறான். ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இது பார், ஆல்ரெடி வந்துட்டு நீ நான் அந்த நிலைமையில இருக்கும் போது கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, இப்போ வந்து நான் நல்லா
பண்ணிட்டேன்னு உடனே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? உனக்கு மரியாதைக்கே சொல்கிறேன், நீ இதுக்கு மேலே என் பொண்டாட்டிக்கிட்ட எதுனா பிரச்சனை பண்ண அப்படின்னா உன்னோட குடும்பத்தையே இங்கே வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறத ஒரே ஒரு விஷயத்த கேளுங்க. அவள் வேலைக்காரியோட பொண்ணு, அவளை போய் நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்க? உங்களோட மதிப்பு மரியாதைலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, நீ இதெல்லாம் முதல்ல யோசிக்கவே இல்லையே, இப்போ என்ன உனக்கு என் மேலே அக்கறை அப்படின்னு ஹீரோ கேட்குறான். டிவோர்ஸ் பண்ணிடுங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. போடி சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக பேசினதுக்கு அவ தேங்க்ஸ் சொல்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு இவ்வளவு கலாய்க்கிற மாதிரி, நீ தான் வந்து சொன்னியே என்ன தவிர என் புருஷன் யாரையும் லவ் பண்ண மாட்டான், பயங்கரமா லவ் பண்றான் அப்படி இப்படின்னு, அதுலதான் நான் கொஞ்சம் மயங்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நான் வந்து இதை மறுபடியும் இன்னொரு வாட்டி ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். சயாமி சும்மாவே இருக்க மாட்டா போல, ஹீரோயினோட அம்மாவை கிட்னாப் பண்ணிடுறா இந்த வாட்டி. அங்க ஹீரோயினையும் வர வச்சிடறா. ஹீரோயின் வந்த உடனே என்ன சொல்ற அப்படின்னா, எங்க அம்மாவை அனுப்பிடு, உன் பிரச்சனை ஏன் கூட தானே, எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். என்னது உங்க அம்மாவை அனுப்பணுமா? உங்க அம்மாவை வச்சுதான் என்னோட பிளானே. நீ மட்டும் வந்து இப்ப ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்க அம்மாவை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. அவன் என்ன 5 வயசு குழந்தையா, கட்டாயப்படுத்தி ஸ்கூல்ல விடுற மாதிரி நீ கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் டிவோர்ஸே கொடுத்தாலும் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், ஏன் இப்படி லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா ஹீரோயின். என்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு என் கையில, நீ இங்க இருந்து கிளம்பு, நீ அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிடு, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் இவன் பக்கம் நீ திரும்பி கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்றா. அதான் ஹீரோ அந்த இடத்துக்கு அவனோட ஆளுங்களோட வந்துடுறான். வந்த உடனே என்னம்மா நீ கல்யாண மாலை நடத்துக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார் கூட இருக்கணும் இருக்கக்கூடாது, நான் யார் கூட வாழணும் வாழக்கூடாதுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும், நீ இதுக்கு சொல்றதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றானா. அப்போ உடனே அவ என்ன சொல்றானா, இந்த மாதிரி ஒரு வேலைக்கார பொண்ணோட நீ வாழ்ந்தனா உனக்கு தான் கெட்ட பேரு, உனக்கு தான் அசிங்கம், நீ எங்க போனீனாலும் உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, இதுவே நீ ஏன் கூட வாழ்ந்த அப்படின்னா உனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட கௌரவமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சிடறா. எனக்கு நீ கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இவளுக்கு கட்டாயமா கிடைக்க கூடாது, ஏன்னா ஒரு வேலைக்காரி கிட்ட நான் தோத்து போக கூடாது அப்படின்னு சொல்றா. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயினோட அம்மா தான் ஹீரோயினை காப்பாத்துறாங்க. இதுக்கு மேலே ஹீரோ சும்மாவா இருப்பான்? அவ்வளவுதான், இவ கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடறான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை நீ பண்ணிருப்ப, இதுக்கப்புறம் நீயும் சரி உன் குடும்பமும் சரி இந்த ஊர்ல இருக்கவே கூடாது, இந்த ஊர்ல உங்க 3 பேர்ல யாருன்னா ஒருத்தரை பார்த்தனாலும் அந்த இடத்துல நான் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு கூட வந்துட்டு ஹீரோக்கு ஒரு கெட் டுகெதர் இருக்கு. இவன் கோமால இருந்து எழுந்ததுக்கு அப்புறமா வந்து எந்த ஃப்ரெண்டையும் போய் பார்க்கல, அதனால அவனுங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கானுங்க. ஹீரோயினையும் ஹீரோ கூட்டிட்டு போறான். எல்லார்கிட்டயும் ஹீரோயினை வந்து ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றானா. எவனா ஒருத்தன் கையை கொடுக்க வந்தான் அப்படின்னா கூட கை கொடுக்க விடாம ஹீரோ என்ன பண்றானா, பரவாயில்ல வாயில பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார வச்சிடறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம காண்டாயிடுறானுங்க. டே கொஞ்சம் நஞ்சமா நீ வந்துட்டு சீன் போட்டா பரவாயில்லடா, இதெல்லாம் ஒரேடியா சீனா இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறானுங்க. இப்பதான் ஜெனின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இவனுங்க வந்து இவளை இன்வைட் பண்ணவே இல்லை, இவளாவே இங்க வந்துட்டா. ஐயோ இப்போ ஹீரோவோட ஒய்ஃபும் இங்க இருக்கா, எக்ஸும் இங்க இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்றான்னா நேரா போய் ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஹீரோ கிட்டே கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட் அப்பவும் சொல்றான், இந்த சைடு தான் வந்து உட்காரேன், எப்படி நீ வந்து நாங்க உன்னை இன்வைட் பண்ணாமே இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது, நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுட்டு, இதுதான் என்னோட ஒய்ஃப், நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றான். அப்பவும் இவன் என்ன சொல்றான்னா, நீ சும்மா ஜோக்குக்கு தானே சொல்ற, சான்ஸே இல்ல, கோமால இருந்து இப்பதான் நீ எழுந்த, அதுக்குள்ள உனக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றா. இல்ல உண்மையாதான் சொல்றேன், இவ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தனியா இவளை கூட்டிட்டு வந்துட்டு, உண்மையாவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட ஒய்ஃப் எதுக்கு கொஞ்சம் டீசென்டா நடந்துக்கோ, என்ன எதுக்காக தொட்டு பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ சொல்றா, எனக்கு இப்ப கூட நம்பவே முடியல, நம்மள வந்து முழுசா பிரேக்கப்பே பண்ணல, அது எப்படி நீ வந்து கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னது பிரேக்கப்பே பண்ணலையா, 2 வருஷமா நீ எங்க இருந்த, நான் உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருந்தப்ப கூட நீ வந்து பார்க்கலையே, வெளிநாட்டுல ஜாலியா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ அப்படியே திருன்னு முழிக்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப வந்துட்டு எனக்கு உன் மேலதான் லவ் இருக்கு, நம்ம 2 பேருமே வந்து மறுபடியும் டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உன்னை தான் நான்
கல்யாணமும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோயின் வெளியில வர நேரத்துக்கு இவ என்ன பண்றான்னா கட்டி பிடிச்சிக்கிறா. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இனிமே நான் உன் கூடியதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்துட்டு கோச்சிட்டு போறாளா. அதை வந்து ஃப்ரெண்ட்ஸும் பாத்துறானுங்க. அடப்பாவி என்னடா நீ இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறானுங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு எங்களுக்குள்ள வராத, அது மட்டும் இல்லாம இனிமே நீ என்ன வந்து கூட பார்க்காத, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்பதான் உள்ள போய் பார்த்தா ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு, டே எங்கடா என் ஒய்ஃப் அப்படின்னு கேக்குறான். ஆமா உன் ஒய்ஃபா, நீ உன் எக்ஸை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறத பார்த்தா அதுக்கப்புறமா இங்க இருப்பாளா என்ன, அவ கோச்சுக்கிட்டு இங்க வந்து கிளம்பி போயிட்டாளா, சீக்கிரம் போய் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்றானுங்க. ஒருத்துக்கிட்டே போய் ஹீரோயினை பிடிச்சடா. தயவு செஞ்சு வந்துட்டு நான் சொல்றதை நம்பு, அவளுக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டோம், அவ திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது, இல்ல நீ உன்னோட டைம் எடுத்துக்கோ, நீ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, உண்மையாவே அவளுக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்லை, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தரன்னு இழுத்துக்கிட்டு போறான். நைட்டு ஹீரோயினை தூங்கலான்னு போகும்போது ஹீரோ என்ன பண்றான்னா, இடமே இல்லாத மாதிரி வேணும்னே ஹீரோயின் பக்கத்துல வரானா. ஹீரோயின் கடுப்பாயிடுறா. இவ்வளோ பெரிய பெட்ல உனக்கு இடமே இல்லையா, என் மேலேயே ஏறி படுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இப்ப என்னத்துக்கு நீ ரொம்ப பேசுற, நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரி பக்கத்துலயே போய் படுத்தேன், என் வீட்டுக்காரி பக்கத்துல தானே படுக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்றான். மறுநாள் என்ன ஆகுதுன்னா, இந்த ஜெனி வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக நேர்லேயே வரா. என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, நான் வந்து ஒன்று தான் உனக்கு சொல்லுவேன், நீ ஹீரோ விட்டு விலைக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணுறோம், என்னால் முடியாது, ஹீரோ இதை சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜெனி என்ன சொல்கிறான்னா, எனக்கும் ஹீரோக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை இருக்குது, நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ நான் கன்சீவ் ஆகிருக்கேன், அது தெரியாமையே நான் பிரேக்கப் பண்ணிவிட்டு ஃபாரினுக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு, இதில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது, நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இதை கேட்ட உடனே ஹீரோயின் பயங்கரமாக அப்செட் ஆயிடுறா. அவனுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 2 வயசு ஆக போகுது. இதுக்கப்புறம் அவன் அப்பா வேணும் அப்பா எங்கன்னு கேட்டானா நான் என்ன சொல்லுவேன், நீ வந்து அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு அப்பாவை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறியா, அந்த மாதிரி ஒரு நீ மோசமான விஷயத்த பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது ஹீரோயினுமே எமோஷனல் ஆயிடுறா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அவ வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு ரெடி ஆயிடுறா. அப்பதான் ஹீரோ வரான். எங்க நீ போற லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு கேட்கும் போது, நான் இதுக்கு மேல இங்க இருக்கிற மாதிரி தெரியல, நான் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிட்டேன், அது இந்த இடத்துல தான் இருக்கு, நீங்களும் சைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றா. அடியே இப்போ என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திருன்னு முழிக்கிறான். அதுக்கு உடனே ஹீரோயின் சொல்றா, ஆமா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தால் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், போனால் போதுன்னு விட்டுடலாம், அதுவே வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு குழந்தையோ இருக்குது அப்படின்னு எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்கிறா. இன்னது குழந்தையா, யார் எனக்கா, அடியே நான் அவள் கூட ஒன்றுமே பண்ணதில்லடி இது வரைக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, அவள் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறா. யாரு இன்னைக்கு மட்டும் எனக்கு டைம் கொடு, தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு, நீ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு எடுக்காத, நான் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதோட ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனோட ஆஃபீஸ்க்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அங்க வந்துட்டு ஜென்னியை வர வைக்கிறான். அவ வந்த உடனே ஹாய் என்றி எப்படி இருக்க டார்லிங் அப்படின்னு கேட்குறா. மரியாதையா உண்மையை சொல்லு, இப்போவே நீ வந்து உன் வாயால் எல்லாம் உண்மையை சொல்லிட்டீன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரூஃப் எல்லாம் எடுத்து நீட்டுறாங்க. அதில் பார்த்தா தான் தெரியுது, ஆக்சுவலாக இவ ஜென்னி இருக்கா இல்லையா, வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினுக்கே போயிருக்கா. அங்கே அவன் கூட ஜாலியாக இருந்து அப்புறமா தான் அவள் புள்ள பெற்றிருக்கா. இப்போ அவனுக்கு வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகி எல்லாமே போயிடுச்சு. அதனால பிள்ளைய தூக்கிக்கிட்டு இங்கே வந்துட்டா. ஹீரோ வந்து கோமாலேருந்து எழுந்துட்டான்றது தெரிஞ்ச உடனே, இதுதானே உன்னோட பிளானு, இப்போ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போ அதனால இவ்வளோ துரத்தணுன்றதுக்காக அந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு சொல்லி அநியாயத்துக்கு வந்து பழி போட்டிருக்க. அந்த குழந்தைக்கு இப்போ தான் வந்து 1.5 வயசு கூட ஆக போகுது, அதுக்குள்ளே எப்படி உனக்கும் எனக்கும் அந்த குழந்தை பிறந்திருக்கும், நான் அந்த கோமால இருந்தேனே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் இப்போதைக்கு இவளுக்கு வேற வழி இல்லை இல்லையா, ஹீரோ வந்து எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு வந்து புட்டு வச்சுட்டான். உடனே இவளும் தெரியாம நான் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுட்டு இந்த ஒரே ஒரு வாட்டி நான் திரும்பவும் ஃபாரின்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் இது வரைக்கும் ஒண்ணுமே நடந்ததில்லைன்னு என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் ஆமா இது வரைக்கும் நீ என்னை தோட்டது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. நீ ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறா. சாரி நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்ல, நான் அவசரப்பட்டு இந்த மாதிரி உன்னை பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றா.
இப்போதான் கென்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ். ஹீரோயினை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு கிடைச்ச உடனே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் காலேஜ் ரீயூனியனுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் இங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவ என்ன பண்ணுவா, அவ அப்பவே வந்துட்டு படிப்பதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. இப்போ தெருவா எங்கன்னா தரையில வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. யாருன்னா காசு போட்டிருப்பாங்க, அந்த சில்லறையெல்லாம் பொறுக்கிட்டு வர லேட் ஆகும் அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. ஹீரோயினா அங்க வந்துடுறா. வந்த உடனே வந்துட்டு சும்மா இல்லாம ஹீரோயினை இன்னுமும் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் பாத்தியா, இவ ட்ரெஸ்ஸும் இவ தலைமுடியும் ரொம்ப கேவலமா தான் இருக்கா. இன்னமும் இவ மாறவே இல்லை. நீ இப்பயாவது வந்து எதனா நல்ல வேலை பாக்குறியா இல்ல ரோட்ல தான் படம் வரைகிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கென்னு பாத்தியா, கென் வந்து ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளவு அளவு சம்பளம் வருது தெரியுமா? நீ ஏதோ அவன் சின்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அவன் கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு போனேன். அவன் இப்போ சூப்பரா இருக்கான். உன் நிலைமையை பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோயினுக்கு சரக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்ப ஹீரோயின் வாங்கும் போது வேணும்னே அவளே என்ன பண்றானா அப்படியே ஆட்டி மேல ஊத்திக்கிறா. பாத்தியா, உனக்கு இதுல கூட கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. இது எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ன்னு தெரியுமா உனக்கு? இது வந்துட்டு 1,00,000 இந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் மேல போய் நீ ஒயினை ஊத்திட்டியே அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. ரூபாய் தானே, நீ 1,50,000 வாங்கிக்கோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நீ யாரு, நீ எதுக்காக அவளுக்காக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நான் அவளோட புருஷன் அப்படின்னு சொல்றான். ஆமா, நீங்க 2 பேரும் கட்டாயமா வந்து தெருவில் படம் வரைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஏது 1,50,000 அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. சரி இதெல்லாம் பெரிய விஷயமாக்காதீங்க, எல்லாரும் உட்காருங்க, கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசலாம், இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. உடனே வந்துட்டு ஹீரோயினும் சரி வர வழி இல்லாம அவங்களுமே அங்க உட்காந்துடுறாங்க சாப்பிட்றதுக்காக. அங்க வர வெயிட்ரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற எதுக்குமே பே பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து ஓனரே அவரே அந்த பில்லை பே பண்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. உடனே வந்து இந்த என்ன சொல்றான்னா, ஆமா என்னோட அங்கிள் தான் இருக்கும், என்னோட அங்கிள் தான் இங்க மேனேஜரா இருக்காரு, அவர் தான் இதுக்கெல்லாம் பே பண்றாரு போல அப்படின்னு சொல்றான். இந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மறுபடியும் என்ன சொல்றானா, இது வரைக்கும் நீ நடந்த விஷயத்துக்கு என்கிட்ட சாரி கேட்கவே இல்லை, உனக்கு வந்துட்டு ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாளா. ஹீரோக்கு அவ பேச்சு தாங்க முடியல. ஹீரோ இல்ல, இதுக்கு தான் நான் காசு தரேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சரக்கு எடுத்து அவன் மேல ஊத்திடுறான். அப்ப கென்னு உடனே எழுந்து ஹீரோவோட சட்டையை பிடிச்சிடுறான். மரியாதையை என் ஆள்கிட்ட மன்னிப்பு கேளுடான்னு. அப்பதான் கென்னோட மாமா அந்த இடத்துக்கு வராரு. டே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, கையை ஏற்றா அப்படின்னு கத்துறாரு. நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறானா. பலான்னு எனக்கு அன்னத்திலேயே விழுது. மவனே, மரியாதையா இருந்துக்கோ, ஏதோ உன் ஆளு பொம்பளை பிள்ளையா இருக்கே, அதை அடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு உன்னை அடிக்கிறேன். 2 பேரும் ஒழுக்கமா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்ல அப்படின்னா இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எவனோ ஒருத்தனுக்காக என்ன மாமா நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேக்குறாங்க. என்னது எவனோ ஒருத்தர், நான் இந்த ஸ்டேட்ல இருக்க மொத்த 5 ஸ்டார் ஹோட்டலுமே இவர் தான் ஹென்றி அப்படின்னும் போது எல்லாரும் என்னது இவர் தான் ஹென்ரியா, 2 வருஷம் கோமால இருந்தாரு அவரா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுது ஹீரோ ஓரளவு. எல்லாரும் ஷாக்கும் ஆயிடுறாங்க. என்னது அப்பேற்பட்ட ஹென்றி வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணியிருக்கானா, இது நம்பவே முடியல அப்படின்னு. உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்றான். அவனோ ஒருத்தன் கென்னா நம்ம ஹீரோயின் கூட தான் படிச்சிருக்கான், அவன் எந்த கம்பெனியில வேலை பார்க்கறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவனுக்கு அந்த வேலை இல்லாம பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஐயோ சார், தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க சார், என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு காலில் வந்து கெஞ்சுறான். போடா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், ஆனா என்னை விடவும் பெட்டரான ஆள் கிடைச்சிட்டாங்க, நான் ஒரு வேலைக்காரியோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு அவன் மேல இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். எனக்கு ஆம்பளைங்க மேலே நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு, என்னது எக்ஸ் மேலேயே வந்து எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா, நான் கேட்குற உனக்கு மனசாச்சே இல்லையா, அவன்லாம் ஒரு ஆள், அவனை வேற நான் இன்னும் வேற லவ் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இவளுக்கு ஆம்பளைங்க மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா அப்போ நம்ம மேலேயும் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகிறா. அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொமோஷனுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், அந்த மாடல் வந்து இன்னைக்கு
இன்னைக்கு வராமல் போயிட்டாங்க. நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸும் வந்து நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்க்கு மட்டும் போஸ்ட் கொடுக்க முடியுமா? என்னோட பேர் வந்து ஹாலண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, நான் வந்து உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா, நீங்கள் கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து க்ளோஸாக நின்று ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவும் செக்ரட்டரியும் வராங்க. சார், உங்களோட கசின் வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்துட்டார் போல இருக்கே, இங்கே பாருங்க ஃபோட்டோலாம் எடுத்துன்னு இருக்காரு. ஐயோ சார், உங்க கூட இருக்கிறது உங்களோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மாதிரி தான் கொடுக்குறாங்க, கிஸ் எல்லாம் பண்ணலை. இவன் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறான். இவ்வளோ நெருக்கமா அவன் யாருன்னே தெரியாதவளுக்கு அவன் கூட போய் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறா பாரு அப்படின்னு காண்டாயிடுறான். அதோட ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு போறாளா, பின்னாடியே போயிட்டு ஏண்டி அவன் யாரு, அவன் கூட எதுக்காக நீ ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. என்னவா இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, நீ இந்த மாதிரிலாம் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு ஹீரோயின், ஆமாம், அவர் என்னோட ரோல் மாடல், அவரை மாதிரி தான் நான் ஆகணும் ஃப்யூச்சர்லன்னு எனக்கு ஆசை. அப்போ அவரே வந்து ஹெல்ப் கேட்கும் போது அதை எப்படி நான் செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல, கூட வாடி என் கூட அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்தும் போது, என்னது எதுக்காகவா, முதல்ல உன் எக்ஸை வந்து எனக்கு தலைவலி கொடுத்தான், இப்போ என்னன்னா உனக்கு ரோல் மாடலில் அவன் இவன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தன் வந்து எனக்கு தலைவலி கொடுக்குறான், எனக்கு செம்ம கடுப்பாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி செம்மையாக கோவப்பட்டுட்டு இருக்கான். உடனே நேராக தாத்தாவோட பர்த்டேக்காக தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க 2 பேருமே. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவன் கசினுமே இருக்காங்க. அங்கே போனது அவங்க 2 பேருக்கும் இன்னும் வசதியாக போச்சு. நான் எடுத்த ஃபோட்டோலாம் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். பாரு, இவங்க இப்போதான் பார்த்தாங்க, அதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு தாத்தாவும் பாட்டியும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோ பார்த்தா காண்டாமிருகம் மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்து தாத்தாக்கே கடுப்பாயிடுது. டே, எதுக்குடா இந்த மாதிரி கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட ஒயினெல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஃபுல் போதை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து தூங்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரா ரூம்க்கு. மரியாதையை உண்மையை சொல்லு, உனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒன்று உன் எக்ஸ் மேலே இருக்கும், இல்லை அப்படின்னா இதோ என்னோட தண்டமாக போன கசின் வந்திருக்கானே அவன் மேலேயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஏன் லூஸ் மாதிரி ஓளறிட்டு இருக்க, எனக்கு அவங்க 2 பேர் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்போ வேற ஒருத்தனா, அவன் என் சகாலத்தன் அப்படின்னு கேட்குறான். அது வந்து யாருன்னா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வரா. அதெல்லாம் நீ சொல்லவே சொல்லாத, அவன் பேரை கூட நான் கேட்க விரும்பல, நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, லாஸ்ட் நைட்டு வந்துட்டு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, அதனால மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடி செருப்பால, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்ன நைட்டு ரேப் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசுவ, உன்னை நியாயமாக நான் போலீஸ் புடிச்சு கொடுத்துருக்கணும், ஆனா போனா போது புருஷனாச்சேன்னு சொல்லி உன்னை பாவம் பார்த்து விட்டல, அதனாலதான் இப்படி கேக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல இதுல என்ன இருக்கு, என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லும் போது, போடா சனியனே அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறா. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டுடியோ தேவைப்படுது அப்படின்றதுக்காக இவன் ஹாலண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவனே ரெண்ட்டுக்கு ஒரு இடத்த பார்த்து கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால அவளும் என்ன பண்ணுறான்னா இவனுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக சாப்பிட வெளியில் கூட்டிகிட்டு வரா. இந்த இடத்துக்கு கிளைண்ட்டை பார்க்க வந்து ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். அதை பார்த்துட்டு இந்த கசின் வேற சும்மா இல்லாமல் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கோம்ல, நம்ம 2 பேரும் நேரம் ஒரு கப்பலாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோ சும்மா இருப்பானா, காண்டாயிட்டு வந்துட்டு போட்டு அவனை அடின்னு அடி வெளுத்து விட்டுறான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோ பின்னாடியே போகிறான். அவனும் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேகமாக லிஃப்ட்டில் ஏறி லிஃப்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறான். செம்ம கடுப்பில் இருக்கிறதுனால அவன் என்ன சொல்கிறானா, ஏன் இதுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எவன் வந்து என்கிட்ட பேசினாலும் சரி அவன் கூடயே நான் போயிடுவேனா என்ன, அவனு நான் லவ் பண்ணிடுவேனா என்ன, எதுக்காக நீ இவ்வளோ அளவுக்கு பொசசிவ்னஸாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் என்ன பண்ணுறது, எனக்கு லவ் பண்ண தெரிஞ்ச மாதிரி தான் நான் லவ் பண்ணுறேன், இருந்தாலும் கடைசி நேரத்தில் நீ என்னை அடிக்காதுன்னு சொல்லி தானே தடுத்த, நீ அவனை தானே காப்பாத்தின அப்படின்னும் போது, அவனை எதுக்காக நீ ஃபர்ஸ்ட் அடிக்கணும், அவன் வந்துட்டு என்ன லவ் பண்றேன்னு சொன்னாலுமே அவனுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ அதை நானே கொடுத்துருப்பேன், அதுக்கு நீ அடிக்கணும்னு அவசியமே இல்லைல்ல அப்படின்னு சொல்றா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட புருஷன் பேர் வந்து ஹென்றி, தயவு செஞ்சு இதை மனசுல வச்சுக்கிட்டு இனிமேவாவது எவன் கூட பார்த்தாலும் என்னை சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறா.
மறுநாள் அப்பதான் வந்து ஹீரோயின் ஸ்டுடியோவே ஓபன் பண்றா. அந்த டைம்க்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த கென் இருக்கான் இல்லையா, அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அந்த இருக்கிற எல்லா விஷயத்தையும் உடைச்சு போட்டுறான். ஹீரோயினையும் கத்தியால கூத்தலாம் அப்படின்னு வரான். கரெக்டா நடுவில் ஹீரோ வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறாங்க. வேக வேகமாக ஹீரோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்குறாங்க. ஹீரோ கண்ணை முழிச்ச உடனே ஹீரோயின் கேட்குறது, எதுக்காக நீ இப்படி பண்ண, எதுக்கு நடுவில் வந்த அப்படின்னு கேட்கும் போது, நீயா இருந்தாலும் அதை தானே பண்ணியிருப்ப, ஆல்ரெடி நீ எனக்கு அதை தானே பண்ண, நான் அதையே தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். அடியே வலிக்குதிரி போதும் ஓடிடி அப்படின்னு கத்துறான். இதோடையே இந்த ட்ராமா முடியுது. மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து தற்செயலாக ஒன் நைட் ஸ்டாண்டில் ஒன்றா இருந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஃபேக் மேரேஜ் நடக்குது. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட தான் இருந்தோம் அப்படின்றது ஹீரோயினுக்கு எப்படி தெரியுது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போரே அடிக்காது. வாங்க பார்க்கலாம். ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. ஆனால் அந்த நேரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேற யாரோ ஒருத்தன் பேரை சொல்லி ஹீரோவை கூப்பிடுறா. ஹீரோக்கு செம்மையா கடுப்பாயிடுது. என் கூட நீ இருக்கும் போது இன்னொருத்தன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா ஹீரோயின் வந்து செம்ம போதையில இருக்கா. அவளுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோவோட பேரு வந்து குஷன், நம்ம ஹீரோயினோட பேரு வந்து ஷைனி. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயினோட முதுகுல வந்துட்டு ஹீரோ ஒரு அடையாளத்தை பாக்குறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசா இருக்க போதே மீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த வீட்டில் பார்த்தா சின்ன குழந்தையா நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சைடாக போகணும் நம்ம ஹீரோ தான் குட்டி பையனா இருக்கும் போது ஹீரோயினை காப்பாத்திருக்கான். இந்த டைம்ல தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு முதுகுல அடிபட்டிருக்கு. அதை ஹீரோ நல்லாவே பார்த்துருக்கான். அந்த அடையாளத்தை தான் இப்போ பார்த்த உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுருப்பா. அப்போ ஹீரோ உடனே வந்து கையில் ஒரு கேண்டியை கொடுத்துட்டு, அழக்கூடாது, கண்டிப்பாக இவர் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட பத்திரமா உன்னை சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அப்போ ஹீரோ வந்துட்டு இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கானா, ஹீரோயின் வந்துட்டு நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற, இதெல்லாம் கொஞ்சம் நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் காலையில் ஆள நம்ம ஹீரோயின் தான் எழுந்துக்கிட்ட ஹீரோவை பார்த்த உடனே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப படபடன்னு ஆயிடுது. ஐயோ என்னடா பண்ணி தொலைச்சோம் அப்படின்னு. இப்போதான் வந்து ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையே காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து முதல் நாள் நைட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கா. பயங்கரமாக சோகமாக இருந்திருக்கா. எதனால சோகமாக இருந்திருக்கான்னா, இவன் வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணியிருந்திருக்கா. அந்த பையன் வந்துட்டு இல்லீகல் கனெக்ஷனில் வேற ஒருத்தி கூட இருந்திருக்கான். அதுவும் இவங்க எல்லாம் வந்து ஒன்றாவே வேலை செய்கிறவங்க. அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாகவே இருக்கா. அது தெரிஞ்சதுனால தான் ஹீரோயின் வந்து பயங்கர டிப்ரெஷனில் இருக்கா. ஃப்ரெண்டும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறா. ஆனால் ஹீரோயின் நிறுத்தாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கா. அப்பதான் ஃபுல் போதையில் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிற ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ மேலே முட்டியிருக்கா. அப்போவும் வந்துட்டு ஏதோ யாரையோ தெரியாமல் நம்ம முட்டிட்டோமே சாரி கேட்போன்னு இல்லாமல் அப்படியே ஹீரோ மேலேயும் மயக்கமாக படுத்துக்கிறா. அடியே தூக்கம் கலைஞ்சிடுச்சுட்டா கொஞ்சம் எழுந்துருடி அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு உழுக்குறான். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறாளா. பார்த்த உடனே சான்ஸே இல்லை, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வர பையன் மாதிரி இருக்க, பயங்கரமாக ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னோட பாடி ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்கு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு புகழ ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் பண்ணவ சும்மா இல்லாமல் ஹீரோவை வந்து கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாளா. இதுக்கு மேலே ஹீரோ மட்டும் சும்மாவா இருப்பான். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் இல்லையா என்ன இவங்களுக்குள்ள நடந்ததுன்றது. மறுபடியும் ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஐயோ நம்ம வந்துட்டு என்னதான் அவன் மேல வெறுப்புல இருந்திருந்தாலும் இதெல்லாம் பண்ணிருக்கவே கூடாது, நான் இவ்வளவு மோசமானவளாவ ஆயிட்டேன், என்னதான் அவன் மேல கோவம் இருந்திருந்தாலும் யாரோ ஒருத்தன் கால் பாய் கூட எல்லாம் நான் இருந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் வந்து ஹீரோவை கால் பாய்ன்னு நினைச்சுக்கிட்டா. இவன் எழுந்துக்கிறதுக்குள்ளேயே எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு காசை வச்சுட்டு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடுறா. இப்பதான் ஹீரோ எழுந்துட்டு அந்த நோட்ஸை தான் பாக்குறான். பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிரானது, நான் ஓகேவா தான் பெர்ஃபார்ம் பண்ணனா, இவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி எழுதிருப்பா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாயிடுறான். இப்பதான் நம்ம ஹீரோ யாருன்றதையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் சர்ஜனா இருக்கான்.
இப்பதான் நம்ம ஹீரோயினும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ கொள்ளடிக்க வந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. என்னதான் மேடம் உங்களுக்கு வேணும் அப்படின்ன உடனே எனக்கு கொஞ்சம் HIV டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு கால் பாய் கூட இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பயம் வந்துடுது. எதுக்கு நீ இங்க வந்திருக்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்துறான். அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னது உனக்கு HIV டெஸ்ட் எடுக்கணுமா? சரி ஓகேவா என் கையிலே எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எடுத்துக்கிட்டு போறான். ஹீரோ அவனை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் பிளட் எடுத்து அவனே டெஸ்ட்டுக்கும் கொடுத்துட்றான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா உன்னோட பிளட்டில் வந்துட்டு அதிக கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அந்த டைமுக்கு இவன் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த சைடாக திரும்பி போகிறா. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவனோட கள்ளக்காதலி, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னது நீ எய்ட்ஸுக்கு டெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக்காக நிறுத்துறாங்க. ஹீரோயின் அப்பயும் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ரெகுலர் செக்கப்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாளா. அதுதான் நாங்கள் முழுசாக எல்லாத்தையும் கேட்டுட்டோமே, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அப்படியே மாறி மாறி நம்ம ஹீரோயினை 2 பேரும் அசிங்கப்படுத்துகிறாங்க. அதுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறேன்னா நல்ல வேலையாக போச்சு, நான் வந்துட்டு உன் கூட எந்த வகையிலையும் எந்த டச்லேயும் இல்லை, என்னதான் எனக்கு எய்ட்ஸ் வந்திருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் டேட் பண்ணுறன்ற பேரில் எந்த ஆம்பளையோட வாழ்க்கையும் கெடுத்துறாத, உனக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எய்ட்ஸே இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு காண்டாயிடுது. அடிச்சு நீங்க 2 பேரும் மனுஷங்க மாதிரி பேசாதீங்க, நான் வந்துட்டு இவங்கிட்டே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா நீங்க 2 பேரும் அப்படியா, நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா அவன் கூட எதுக்கடி நீ இருந்த, நீ அவன் கூட இருந்து தானே இப்போ வயிற்றுல வாங்கியிருக்க, அதுக்காக தானே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அசிங்கமா கேள்வி கேட்குறா. அவங்களுக்கு அதை பற்றிலாம் அசிங்கப்படுற மாதிரி கொஞ்சமும் இல்லை. சும்மா இருந்த மாரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி சும்மா நின்றுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவை பிடிச்சி இதோ இருக்கான் பத்தியா, இவன் தான் என்னோட லேட்டஸ்ட் பாய் ஃப்ரெண்ட், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாரு, இவன் ஒரு டாக்டர், இவன் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமோ, அவன் தான் என் பின்னாடி சுற்றி சுற்றி இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்போ தான் நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு கதை விடுறா. என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்றதே புரியாமல் ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கும் போது அந்த சைக்கிள் கேப்பில் எல்லாரும் எதிர்க்கையும் கிஸ் வேற கொடுத்து விட்டுறாளா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எனக்கு மெயின்டைன் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கோ என்ன இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, கொஞ்ச நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் ஆரம்பிச்சிடுறா. ஆமாம் எவனோ ஒருத்தனை பிடிச்சி இழுத்து வச்சு அவனை கிஸ் வேற பண்ணுற, உனக்கு வெக்கமா இல்லை, அவனே திருன்னு முழிக்கிறான் பாரு, இதுலேருந்தே நல்லா தெரியுது அவனுக்கு ஒன்று தெரியவே இல்லைன்றது அப்படின்னும் போது ஹீரோயின் கெஞ்சிரா. உடனே அப்போ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளுறான். இப்படி போகிறவன் வரவன் கிட்டலாம் வந்து பாய் ஃப்ரெண்ட்னு பழகிட்டு இருந்தா அப்படின்னா உனக்கு எய்ட்ஸ் வராமல் வேறு என்னதான் வரும் அப்படின்னு சொல்கிறான்னா ஹீரோக்கு இதை கேட்ட உடனே பயங்கர கோவம் வந்துடுது. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா உடனே ஹீரோயினை பிடிச்சி பக்கத்தில் நெருக்கமாக நிற்க வச்சுக்கிட்டு இனிமேல் என் கேர்ள் ஃப்ரெண்டு என்ன எதுனா பேசுனீங்க இல்லை அவன் மேலே கையை வச்சுங்க உங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு, இருந்தாலும் சந்தோஷம், அப்பாட நல்ல வெளியே நம்மளை மானத்தை காப்பாற்றிட்டான்னு. அப்போ ஹீரோ வந்துட்டு அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா டார்லிங் உனக்கு கண்ணை தான் செக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் கூடியா வந்து நீ சுற்றிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை அசிங்கப்படுத்தி விட்டுடுறான். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வயிற்று பார்க்கும்போது 6 மாசமும் 7 மாசமும் இருக்கு. அப்பனா கண்டிப்பாக நான் டாக்டர் தான், எனக்கு அது கூட தெரியாதான், நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இவளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் மரியாதையாக பேசு அப்படின்னு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறேன்னா பல ஆறுனு எனக்கு அன்னத்திலேயே ஹீரோயின் வைக்கிறா. ஹீரோ ரொம்பவே கடுப்பாயிடுறான். மரியாதை 2 பேரும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போங்க, உங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க, வேற எங்கன்னா போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறான். ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாகவே ஹீரோவை அடையாளம் தெரியல, ஹீரோ கூட தான் நைட்டு இருந்தா அப்படின்றது. அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா ரொம்ப தேங்க்ஸுங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாரி, நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு எதனா ஃபேவர் வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம், என்ன நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான்னா அவ்வளோதான் ஹீரோயின் செம்ம ஷாக்கு. அடே என்னடா நீ கேட்குற, பொசுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டியே நெஞ்சிலே ஒரு குத்து விடுறா. ரொம்ப விளையாட்டாக போச்சு
ஆச்சு உனக்கு? இன்னும் இப்படி எல்லாமா கிண்டல் பண்ணுவேன், இப்படி எல்லாமா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவன் மனசுக்குள்ள நான் எங்கே கிண்டல் பண்ணேன்னா உண்மையாக தான் சொன்னேன் அப்படின்னு நினச்சிக்கிறான். அவள் போனதுக்கு அப்புறமா ஹீரோ தான் ஃபீல் பண்ணுறான். என்னதான் இருந்திருந்தாலும் நீ அந்த எய்ட்ஸ் டெஸ்ட் எடுத்த பத்தியா, எனக்கு ரொம்ப வலிச்சிருச்சுடி அடியே பாவி அப்படின்னு நினச்சிக்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அதாவது எக்ஸ், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆளுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுக்கிறான். என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டா, இவன் வந்து லவ் பண்ணும்போது அவளோட பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக காசெல்லாம் கொடுத்துருக்கான் போல, அந்த காசு எல்லாத்தையும் இப்பயே திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறான். என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையாகவே என் சூழ்நிலை புரிஞ்சு இப்படிதான் நீ நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. நீ என்ன எல்லாரும் எதிர்க்கே அசிங்கப்படுத்தின, நான் உனக்காக எதுக்கு பாவம் பார்க்கணும், எனக்கு இப்பயே காசு வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறான். ஹீரோயினும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான். ஆனால் வந்துட்டு அவங்க யாருமே சொல்கிறது கேட்குற மாதிரி இல்லை. அந்த டைமுக்கு இவங்க அப்பா அம்மா 2 பேரோட அஸ்தி போட்ட ஒரு பாட்டில் இருக்கு, அதை தூக்கிட்டு வந்துட்டு காவால கொட்ட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்களா. ஹீரோயின் தயவு செஞ்சு கூடு அப்படின்னும் போது அங்கேயே அதை போட்டு உடைச்சிடுறாங்க. அவங்களோட அஸ்தி வீடு பூராவும் கொட்டிடுது. இது எல்லாத்தையும் பார்த்த பாட்டி அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோயினும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்குறா. அதே நேரத்துக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, உடனே இப்போ வந்து சர்ஜரி பண்ணி ஆகணும், இப்போ சர்ஜரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாட்டியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ அந்த டைமுக்கு வேணும்னே இவளை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே அந்த எக்ஸோட கள்ளக்காதலியும் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் நிலைமையை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு அந்த பொண்ணை வந்து பிடிச்சி ஒரு தள்ளுறா. நீ தாண்டி இது எல்லாத்துக்கும் காரணம்னு. ஆனால் ஹீரோயின் கையெல்லாம் வந்துட்டு அந்த அஸ்தியாக இருக்குதா, அதை பார்த்த உடனே ஐயோ பேய் பேய் இது கண்டதெல்லாம் பூசிட்டா என் மேலே, ஐயோ நைட்டு என் மேலே பேய் ஏற போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, மரியாதையை இப்போவே என்கிட்ட நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேளு, வேணும்னா எனக்கு மனசு இறங்குச்சு அப்படின்னா உங்கள் பாட்டியோட சர்ஜரிக்கு நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன், இப்போவே முட்டி போட்டு இவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் ஒரே பாட்டி தான் இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற வேற வழியே தெரியலன்னு கரெக்டாக முட்டி போட வரா. அந்த டைமுக்கு ஹீரோ வந்துட்டு முட்டியெல்லாம் போடாத அப்படின்னு கத்துறான். நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாமல் இங்கே வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது தான் தெரியுது அவங்க பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி ரூமில் இருக்காங்க, அவங்களுக்கு இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்றது. இந்த ஹாஸ்பிட்டலோட ஆர்ட் சர்ஜனி நான் தான், யாருக்கு சர்ஜரி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ காசு கொடுத்த அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் நான் பண்ணிடுவேன்னு அவசியம் கிடையாது, நான் வந்துட்டு காசே வாங்காமல் அவங்களுக்கு பண்ண தான் போகிறேன், இப்போ இமீடியட்டாக பண்ண போகிறேன், மரியாதையை 2 பேரும் வெளியில் போங்க, இன்னொரு வாட்டி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வழியாக ஹீரோவே வந்து அவங்களுக்கு சர்ஜரி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போதைக்கு வந்து டெம்ப்ரவரியாக தான் வேலை செய்யும் இந்த சர்ஜரி, நம்ம திரும்பவும் ஒரு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கும், அவங்க இதில் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் வந்து ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறா. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், என்னால் இப்போ காசு கொடுக்க முடியாது அப்படின்னும் போது, நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா எனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு, அதை தான் இப்போவும் நான் சொல்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறான். எதுக்காக நீங்கள் எப்போ பாரு இந்த மாதிரி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, என்னை பார்த்தா விளையாடுற மாதிரி இருக்கா, உங்கள் பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் அது எமர்ஜென்சி ரூமில் படுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் ஒரு எவ்வளோ பெரிய சர்ஜன் தெரியுமா, சாதாரணமாக ஒரு பேஷண்ட்டாக வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும், ஆனால் நான் உனக்கு பண்ணியிருக்கேன், இப்போ இன்னொரு சர்ஜரியும் உன் பாட்டிக்கு பண்ண வேண்டியிருக்கு, நீ இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிற, நான் சொல்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உனக்கு இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு எவ்வளோ பொண்ணு கிடைக்கும் போது எதுக்காக நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு உன்ன மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொண்டு போய் நிறுத்திட்டேன் அப்படின்னா அவர் என்னை தொல்லை பண்ணாமல் இருப்பார், நம்ம கல்யாணம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக் மேரேஜை நீ நினச்சிக்கோ, 1 வருஷத்துக்கு நீயும் நானும் ஒன்றா இருப்போம், அக்ரிமெண்ட் போட்டுப்போம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டியும் ரெக்கவரி ஆன உடனே நீயும் அவங்க கூட போயிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் இல்லையா, ஸோ எனக்கும் இதில் ப்ராஃபிட் இருக்குது, உனக்கும் ப்ராஃபிட் இருக்குது, எங்கள் தாத்தாவும் கொஞ்சம் நாளுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை இல்லையா, அவளும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. அப்படின்னா நாளைக்கே வந்துட்டு காலையிலேயே நீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்துரு, நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவன் சர்ச்சுன்னு நினச்சிட்டான் போல, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அடே என்னடா பண்ணுற, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி ஒரு தள்ளுறா.
இதை பாரு, ஃபேக் மேரேஜ்னு சொன்னேன், ஆனால் அது ஒரு வருஷம் கழிச்சு தான் ஃபேக்கு. ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம கப்பலாக தான் வாழ போகிறோம், அதனால நமக்குள்ளே எல்லாமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுது. மறுநாளே ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சரி சரி, நீ இப்போ வேலைக்கு போனா நைட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீயும் வேலைக்கு தானே போகிறேன், அப்படியே என்ன ட்ராப் பண்ணிட்டு போ அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, இது என்ன டாக்ஸின்னு நினச்சிக்கிட்டியா என்ன? உன்னை ட்ராப் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் டிரைவர்லாம் கிடையாது, ஒழுங்காக டாக்ஸி பிடிச்சி வேலைக்கு போகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. என்னடா ஆச்சு அப்படின்னா, போயிட்டு அந்த பிளட் டெஸ்ட் எடுத்தா இல்லையா, அதை போட்டோ எடுத்துட்டு வந்துடுறா இந்த எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டு. அதை போட்டுட்டு இவளுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கங்கே போஸ்டர் அடிச்சும் ஓட்டிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. உடனே மேனேஜர் ஹீரோயின் வந்த உடனே, இனிமேல் உனக்கு இங்கே வேலை கிடையாது, எய்ட்ஸ் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கொடுக்குற அளவு அந்த அளவு சேரிட்டி ஒர்க்கெல்லாம் நான் பண்ணல, மாதிரி எது இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு திட்டுறாரு. கள்ளக்காதல் ஜோடி வேற இங்கே வந்துடுறாங்க. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுமே ஹீரோயினோட ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறா. அவன் என்ன சொல்கிறான்னா, செக்கப்புக்கு போகும்போது என் காதலை நானே கேட்டேன், உண்மைதான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளேயே எங்கள் கூட வேலை செய்கிறதுங்கெல்லாம் என்னவோ தொத்து வியாதி மாதிரி, ஐயோ இவ பாத்ரூமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இவ கை கழுவுற இடத்துல நம்ம எப்படி கை கழுவுறதுன்ட்டு ஏக்கச்சக்கத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த எக்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, வேணுமே இருக்கமா ஹீரோயினை கேட்டு இழுத்து அவ காது கிட்ட போயிட்டு அவளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி எல்லாரும் எதிர்க்கையும் முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் தெரியாமல் நீ என் கூட வரணும், நீ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் இது எல்லாத்துலேயும் இருந்து உன்னை வெளியில் மீட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்ன பண்ணிடுறான்னா, வேணும்னு நொங்குன்னு ஒரு இடி இடிச்சு விட்டுறா. என்னை மன்னிக்கவும் வேணாம், நீ எனக்கு ஆதரவும் கொடுக்க வேண்டாம், நீ உன் கள்ள காதலி கூட சந்தோஷமா இரு, எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. இப்போதான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக வரான். அந்த டைமுக்கு பார்த்தா ஹீரோயின் ஒரு டிவி ஸ்டேஷனில் தானே ஒர்க் பண்ணுறா. அந்த டிவி ஸ்டேஷனோட டைரக்டர் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, நீங்கள் பூஷன் தானே, டாக்டர் பூஷன் தானே, எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் தாத்தா தான் வந்துட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்களோட கம்பெனிக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸை விட்டு வெளியில் வர்றதுக்குள்ளேயே லபன்னு காத்திக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி பிடிச்சி ஒரு தள்ளுறானா, அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிக்கிறான். என்ன ஆச்சு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டைரக்டரும் வந்து கேட்குறாரு. டைரக்டருக்கு செம்ம கோவம் வந்துடுது. எல்லாரும் எதிர்க்கே செக்யூரிட்டியை கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறான். அட பாவி, முதலுக்கே மோசம் பண்ணிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாரையும் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே என்ன நடந்திருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க டைரக்டர், என் ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க, போகிற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் இருப்பியா, நீ எங்கே போனாலும் பெரிய சண்டைக்காரி மாதிரி எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கிறான். இப்போ எதுக்காக நீங்கள் வந்துட்டு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, ஒரு வருஷம் தான் நம்ம புருஷன் பொண்டாட்டியாக வாழ போகிறோம், அதுக்குள்ளே நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நமக்கு பெரிய நேரத்துக்கு கஷ்டமாக போயிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ம மேரேஜை ஃபேக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு செம்ம ஆதரவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேவே வந்து கெஸ் பண்ணுறான். இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்துடுறா. ஃபோட்டோ எடுத்தா சும்மா இருப்பாளா, எல்லா குரூப்லேயும் போட்டு விட்டுறா. ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்செடுத்து நம்ம ஹீரோவை ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. ஹீரோ நேராக வந்து ஹீரோயினை ஹீரோவோட தாத்தாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. எங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு அப்படின்றதையும் சொல்கிறான். அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ தாத்தாவும் கேட்குறாரு, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணீங்க, நீங்கள் எப்படி பழக ஆரம்பிச்சிங்க அப்படின்னும் போது கதையாக விடணும்ல. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவளோட ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங்க்கு நான் தான் போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே தான் இவ வந்துட்டு எனக்கு ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வந்து வெல்கம் பண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளை அங்கே தான் பார்த்தேன், அப்போவே எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, உண்மையாகவே இந்த விஷயம் நடந்திருக்கு, அடடா ஆமாம்ல இவன் தான் வந்தானா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிக்கிறா. ஹீரோயினும் தாத்தாவும் வந்து ரெண்டு பேரும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ விடாம வந்துட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். தாத்தா இருக்காருன்னு பார்க்காம தாத்தாக்கு ஒரே படப்படப்பாயிடுது. ஐயோ நம்ம இன்னும் இங்க உட்காந்தோம் அப்படின்னா இவன் இன்னும் என்னென்ன பண்ணுவான், நம்ம கண்ணு திருக்கியே தெரியல, நம்மளே கௌரவமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் போறேன் அப்படின்னு போயிடுறாரு.
அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோ வந்து பயங்கரமா ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுல என்ன ஓடுது அப்படின்னா, இவனுக்கு வந்துட்டு நம்மளோட கம்பெனில பெரிய செல்வாக்கு இருக்கு போல, அதனால இவன்கிட்ட ஏன் நம்ம ஹெல்ப் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்க்கு அவ என்ன கேட்கறானா, எனக்கு வந்து நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கறா. என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, எனக்கு வந்துட்டு ஆங்கர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை, நீங்க தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கறா. ஹீரோக்கு செம கோவம் வந்தது. இந்த நேரத்துக்கு நீ அதை கேட்கற அப்படின்னா நீ வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பொண்ணா இருப்ப, சத்தியமா நான் உன்னை தொட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிடுறான். இவன் மனசுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் இப்படியே க்ளோஸா இருக்க ஃபேக் மேரேஜ்ன்றதையே நான் மறந்துடுவான் போல, இவன் நம்மளை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் மறுநாள் தெரிய வருது, இவ்வளோ ஆங்கர் ஆக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் ஜியாங்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆங்கரும் புதுசாக அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதனால இவ இங்கே வரா. ஆல்ரெடி இவ வந்து ரொம்ப ஃபேமஸானவ தான் போல, இவளை வந்து நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெயின் பண்ண சொல்றாங்க. ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல இவ்வளோ பெரிய சீனியர் கிட்ட நம்ம நிறைய விஷயம் கத்துக்குவோம், ஆனா இது எல்லாத்துக்கும் ஹீரோ தான் காரணம், நம்ம ரொம்ப அசிங்கமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த மாதிரி டைம்ல போய் கேட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறா. உடனே ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறா, சாரி நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ணதுக்கு, நான் வந்து உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எப்போ வேணும்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இப்போதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க, இந்த ஜாங் இருக்கா இல்லையா, அவள் வந்து நம்ம ஹீரோவோட எக்ஸ் போல, ஹீரோவோட ஃபோட்டோவை அங்கே வச்சிருக்கா. வீட்டுக்கு கிளம்புறா, பார்த்தா ஹீரோ வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டுக்காரி பயங்கரமாக சைட் அடிக்கிறா, சான்ஸேல அவன் செம ஃபிகராக இருக்காண்டி அப்படின்னும் போது, ஆமாம் ஆமாம் இப்போ நான் அவன் கூட தான் காரில் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அவன் கூடியா எப்படி அப்படின்னு கேட்குறா. இதெல்லாம் அப்புறமா நான் வந்து சொல்கிறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அவன் சும்மாவே கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் கேட்கும் போது, நீ தானே ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஏன் வந்திருக்கீங்கன்னு திரும்பவும் கேட்குற, நம்ம பிரச்சனை தான் முடிஞ்சிடுச்சு, நீயும் சாரி சொல்லிட்டேல்ல அப்படின்னு சொல்கிறான். இந்த ஜியாங் இருக்கா இல்லையா, அவள் வந்து ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் காரில் ஒன்றா போகிறத பார்த்துடுறா. இவ ட்ரீட்டுக்கு எங்கன்னா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோ எதிர்பார்த்தா இவளே குக் பண்ணி கொடுத்துட்றா. என்னது இதுதான் ட்ரீட்டா அப்படின்னும் போது, ஆமா இது எல்லாமே நானே என் கையால செஞ்சிருக்கேன், அப்ப இதுதானே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் பார்த்தா பயங்கரமா குடிச்சிடுறா. குடிச்ச உடனே ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஞாபகம் வந்துடுது, நைட்டு இவங்க ஒன்னா இருந்தது. நீ அவன் தானே, நீ அந்த கால் பாய் தானே, அன்னைக்கு நான் கூட வந்துட்டு உனக்கு காசெல்லாம் வச்சுட்டு வந்தேன், நீ காசெல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பு, உனக்கு நான் தான் உன் புருஷன்றது ஞாபகம் இல்லை, அவனுக்கு நீ காசு வச்சுட்டு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாயிடுறான். அடியோ இன்னொரு வாட்டி எனக்கு கால் பாய்ன்னு சொன்னேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு உன் மேல கோபம் கூட பட முடியல, பாரு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா அவ பாட்டு கையிலேயே அப்படியே தூங்கிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்டோட கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, அவ வந்து ஜியாங் கூட சேர்ந்துடுறா. சேர்ந்தது மட்டும் இல்லாம ஹீரோயினை அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. குப்பை தொட்டியை எடுத்துட்டு போய் இந்த குப்பையெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சரி ஓகே, நமக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்க போறாங்க, நம்ம கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லி அதையும் பண்றா. ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வந்து தீ விபத்து ஆயிடுது. அங்க போறதுக்கே வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினா அனுப்புறா ஜியாங்க. நம்ம ஹீரோயினா சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. அப்ப இந்த கள்ளக்காதலி என்ன கேட்கிறா அப்படின்னா, திரும்பி அவ வரவே கூடாதுன்னு நினைச்சு அனுப்புறியா அப்படின்னு கேட்கிறா. அவ திரும்பி வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிறா. கெமிக்கல் எரியும் போது எக்கச்சக்கமா புகை வரும் இல்லையா, அந்த புகையினால நிறைய பேருக்கு வந்து எக்கச்சக்கமான டேமேஜஸ் ஆயிருக்கு. அப்பவும் வந்துட்டு ஜியாங் வந்து அவளோட போன்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின் காதுல அப்படின்னு பார்த்தா, நீ இன்னும் கொஞ்சம் உள்ள போ, இன்னும் கொஞ்சம் உள்ள போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்பதான் ஹீரோ வந்து டிவில இந்த நியூஸை பாக்குறான். ஹீரோயின் அங்க இருக்கிறதையும் பாக்குறான். பார்த்த உடனே எனக்கு இமீடியட்டா ஒரு டீமையும் ஆம்புலன்ஸையும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோ போய் கேமராமேன் கிட்ட ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹீரோயின் வந்து யாரோ உள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுது. பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை காப்பாத்திடுறா. ஆனா அவ வந்துட்டு அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துடுறா. கரெக்டா ஹீரோவுமே சரியான டைமுக்கு போயிட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். ஹீரோயின் கண்ணை முழிச்ச உடனே ஹீரோ இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு பார்த்தா ஜியாங் மேனேஜரு எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத ஜியாங் பார்த்துடுறா. பார்த்த உடனே அவளுக்கு வயிற்றுச்சல் தாங்குமா. இவ யார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் வந்து ஹீரோ கிட்ட கேட்கும் போது, இவ என்னோட பொண்டாடி அப்படின்னு சொல்ல வரான். அப்பயும் ஹீரோயின் சொல்லாத தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அவன் கேட்க மாட்டான். ஆமா இவ என்னோட பொண்டாட்டி, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான்.
நான் தான் உன்னை யார்கிட்டயும் சொல்லாத, அது கண்டிப்பா பெரிய என்னத்துக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்றேன்ல, எல்லார்கிட்டயும் எதுக்காக நீ சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறான். நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்கும் போதே வந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ல, நான் சொல்லலையே, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தான் நான் சொன்னேன். நம்ம சொல்லவே கூடாது வெளியில இந்த விஷயத்தன்றது நம்மளோட அக்ரிமெண்ட்லயே கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப நீ எல்லார்கிட்டயும் மறைக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு எக்கச்சக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா என்ன? அப்பனா வந்துட்டு இதை எல்லாருமே டிவியில பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். அப்போ ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாளா அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அதே கேண்டியை கையில் கொடுத்துட்டு உனக்கு வலி எடுக்குது அப்படின்னா இது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் அந்த கேண்டியை பார்த்த உடனே அவளுக்கு பழைய ஞாபகம் வருது. அப்போ கரெக்டாக இந்த கேண்டி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இன்னொரு பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால அவன் உடனே அங்கேருந்து போயிடுறான். அதோட மறுநாள் ஹீரோயினோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறா. ஏன் அப்படின்னு பார்த்தா லைவாக வந்து நியூஸில் அவள் உள்ளே போய் ஒரு பொண்ணை காப்பாற்றிருக்கா இல்லையா, அவள் உயிரை பற்றி கவலைப்படாமல், அதனால பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறா. இவங்க டிவி சேனல் டிஆர்பி வந்து நம்பர் 1 வந்துடுது. அப்போவும் இந்த ஜியாங் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வந்து சிம்பத்தியால் தான் நீ ஃபேமஸ் ஆன, உன்னோட டேலண்டால் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. இப்போதான் நம்ம ஹீரோயினோட அண்ணாவை காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவன் எக்கச்சக்கமான கேம்லிங் அடிக்ட்டு, ட்ரக் அடிக்ட்டு, அது மாதிரி ரொம்ப கடன் வாங்கி இவனுக்கு நல்ல பேரே கிடையாது. ஊரில் இருக்கிற எல்லாம் யூத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க காசு கொடுறான்னு சொல்லி. அப்போ இந்த கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு ஆளுங்க மூலயமா அவங்க அண்ணங்காரங்கிட்ட பேசுகிறா. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு ஒரு இடத்துக்கு வர வை, நீ மட்டும் வர வச்சுட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்குறேன்னும் போது அவ்வளோதானே, அது ரொம்ப சிம்பிள், நான் இந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவனும் காசுக்காக ஒத்துக்கிறான். இப்போதான் ஹீரோயினும் வந்து பாட்டிக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். நானே போயிட்டேன் அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான்னு நினச்சேன்ப்பா, தயவு செஞ்சு என் பேத்தியை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினா அண்ணங்கார வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறான். எதுக்காக இந்த ஹோட்டலாண்ட என்னை வர வச்சிருக்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறான். எது பார், எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் நீ பண்ண அப்படின்னா எனக்கு வந்து காசு கிடைக்கும், உன் அண்ணனுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கவர் கொடுத்து இந்த ரூம் நம்பரில் இதை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இவளுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த ரூம்குள்ள போகும்போது இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்றான். அந்த டைமுக்கு ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் போயிருக்கா இல்லையா ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலே ஹீரோவோடது தான். அங்கேருந்து கால் பண்ணி உங்கள் ஒய்ஃப் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு சந்தேகமாக இருக்குது, அவள் எதுக்காக அங்கே போயிருக்கான்னு. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினா அரைக்குறையாக ஃபோட்டோ எடுத்துடுறானுங்க. ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கான் இல்லையா, அவன்கிட்டயே நீ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த ஃபோட்டோவை மட்டும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மயக்கத்தில் இருந்த ஹீரோயின் எழுந்துடுறா. அங்கே இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவன் மண்டையிலேயே ஒன்று வைக்கிறா. காண்டில் இவனும் வந்து ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினும் பாதி மயக்கத்திலே இருக்கிறதால அவளால் ஓடக்கூட முடியல. அந்த டைமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்களோட அங்கே வந்துடுறான். எட்டி ஒரு மிதிக்கிறான் அவனை. ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டுறான். ஏன்னா அவளுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. ஆனால் ஹீரோயின் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான் ஹீரோ. ஏன் கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்காக நீ அங்கே போன, உங்கள் அண்ணன் சொன்னா அப்படின்னா எது வேணா நீ செய்வியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறான். நல்லா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ சின்னதாக ஒரு தப்பு பண்ணினா உன் பேரை மட்டும் பாதிக்காது, என்னோட பேர் என் குடும்ப பேர் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஒரு விஷயம் நீ செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து என்கிட்ட சொல்லணுன்ட்டு அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் பயங்கர பொசசிவ், உன் பக்கத்தில் வேற எவனா வந்தான்னா கூட எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அதோட மறுநாள் காலையில் ஆஃபீஸில் காட்டுறாங்க. வாசல்லையே பார்த்தா எக்கச்சக்கமான ப்ரெஸ் ஆளுங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம், நீங்கள் இப்படியெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கலையே, நீங்கள் அவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்த மருமக, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஃபோட்டோ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்மையாக கஷ்டமாயிடுது. இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹீரோக்கு இந்த விஷயமே தெரியுது, ஹீரோயினோட ஃபோட்டோ வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டாங்கன்றது. சும்மாவே ஆஃபீஸில் இவளுங்கெல்லாம் கூடி கும்மி அடிப்பாங்க, அதே மாதிரி பயங்கரமாக கூடி கும்மி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா, ஆல்ரெடி உன் புருஷன் பெரிய பணக்காரன் தானே, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ மேனேஜர் தனியாக கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது பரமா, நீ கூவோட ஒய்ஃபு வேறு, பட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல, கொஞ்ச நாளுக்கு நீ ஆஃபீஸ் பக்கம் மட்டும் வராதம்மா, ஏன்னா உன் பேர் கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனியோட பேரும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நேரம் ஹீரோ பார்க்கறதுக்காக போகிறா. அங்கே போன உடனே எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை
கண்டினியூ பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. உங்களோட பேரும் உங்களோட குடும்பத்தோட பேரும் தான் கெட்டு போயிடும் அப்படின்னும் போது நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? நீ எப்படி என்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைப்ப அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அதோட நேராக அங்கேருந்து கிளம்பி குடிக்கிறதுக்காக வந்துடுறா. ஃப்ரெண்டு கூட குடிச்சிட்டு பயங்கரமாக வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து எனக்கு எக்கச்சக்கமான ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவனுக்கு சாரி சொல்லணும் நேற்று நடந்த விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அவனுக்கு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்டெல்லாம் கூட வாங்கி வச்சேன். ஆனால் எனக்கு கொடுக்க மனசு வரல. ஏன்னா அவங்க குடும்ப பேர் குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் இன்னைக்கு நான் அழிச்சிட்டேன். அதனால அவன் எவ்வளோ அளவு கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி புலம்புறாளா. அப்போ ஹீரோ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கால் வருது. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். வேகமா ஹீரோ வந்து அப்படியே அலேக்கா தூக்கிக்கிறான். சரியான குடிகாரியா இருக்கடி, உன்னை வந்துட்டு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கறதே எனக்கு பெரிய போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போலான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றேன்னா, அவ பேக்ல உங்களுக்காக ஏதோ ஸ்பெஷலா வச்சிருக்காலாம், அதையும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே மறுபடியும் இவளுக்கு குடிச்சாதான் வந்து கால் பாய் ஞாபகம் வந்துடும் இல்லையா? ஏய் அன்னைக்கு வந்து அவன் தானடா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் அடியே குடிச்சாதான் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருமாடி அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இது பார், இன்னைக்கு நீ என்ன இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என் புருஷங்காரன் வந்து ரொம்ப மோசமானவன். என் பக்கத்தில் எவனா வந்தாலே அவனுக்கு பிடிக்காது. நீ என்னை தொட்ட அவன் உன்னை கொன்னுடுவான் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் என்ன தான் பண்ணுறது சொல்லு? எனக்கு வேறு வழி இல்லை, நான் அவனை டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் எனக்கு. ஆனால் அது பண்ணுறதுக்கே பிடிக்கல. ஆனால் அவன் நல்லபடியாக வாழணும், அவனாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னும் போது மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு ஹீரோக்கு கடுப்பாகுது. அதோட மறுநாள் ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது, ஐயோ என்னது இது, இந்த நிலைமையில வீட்டில் இருக்கோம். அப்போனா வந்துட்டு நம்ம புருஷன் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தானா? இல்லையே, அந்த பையன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்கா. காலையில் ஹீரோவும் வந்து இப்போதான் கதவை திறக்கிறான். எப்பயாவது எழுந்துக்கணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு எழுந்து வெளியில் வா, நான் வெளியில் போகணும், நீயும் என் கூட வர அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தாது தெரியுது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மெடிக்கல் அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் வேண்டாம், கண்டிப்பாக இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, உன் பக்கத்தில் நான் இருந்தேன் அப்படின்னா அதுவே உனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன பண்ணணுன்றது நீ சொல்லாத, எனக்கு நான் என்ன பண்ணணுமோ அது தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவனுக்கு அவார்ட் கொடுக்கும் போது நம்ம ஹீரோயினையும் வந்து ஸ்டேஜில் ஏற்றி, இவளுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன், இன்னும் நிறையவே பண்ணுவேன், ஆனால் இவளை பற்றி யாருன்னா எதனா பேசுனீங்கன்னா, இல்லை யாருன்னா எதனா இவளை பற்றி தப்பாக ரூமரை கிளப்பி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், அதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அதே நேரத்துக்கு அந்த ஜியாங் இருக்கா இல்லையா, அவளும் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, ஆனால் இவளை போய் பக்கத்தில் நிறுத்திருக்கியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உன் குடும்ப பேர் என்ன ஆகிறது? உன்னோட மதிப்பு மரியாதை எல்லாம் வந்து காத்தோட போயிருக்கோம் இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதை எல்லாத்தையும் யார் பண்ணா அப்படின்றது எனக்கு தெரியும், அதுக்கான ப்ரூஃப் மட்டும் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த ஹீரோயினோட அண்ணா இருக்கான் இல்லையா, அவனை வந்துட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இல்லை எனக்கு தெரிஞ்சு இது டி அடிக்ஷன் சென்டர்னு நினைக்கிறேன், இந்த டி அடிக்ஷன் சென்டரில் வந்து சேர்த்துட்டு இருக்கான் ஹீரோ. அவன் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ட்ரக் அடிக்ட்டு, கேம்பிளிங் அடிக்ட்டுன்றதுனால இங்கேயே அவன் 3 வருஷத்துக்கு தங்கி அவன் எல்லா அடிக்ஷன்லேருந்து கியூர் ஆனால் மட்டும்தான் வெளியில் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா 2 பேரும் ஒருத்தவங்க வராங்க. யாரா வராங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனோட அப்பா அம்மா. அப்பா தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுருப்பா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவனையும் வந்துட்டு இங்கே சேர்த்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் தானே மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து ஹீரோயினை இந்த மாதிரி ஒரு வழி பண்ணான். அதனால ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி கேவலமான புத்தி இருக்கவன்லாம் கண்டிப்பாக சரியாகணும், அது வரைக்கும் அவன்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாலாம் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. கண்டிப்பாக அவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். எதுக்காக இந்த அளவு கோவப்பட்டு இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ வந்து செம்மையா கோவப்படுறான். ஆமா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், சோஷியல் மீடியா பூராவும் அந்த போட்டோ இருக்கு, அந்த போட்டோவை மற்றவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கும் போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, அந்த கோவத்தெல்லாம் நான் எப்படி தீர்க்க முடியும், அதனாலதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதோட நேராக வீட்டுக்கு போயிடுறாங்களா. வீட்டில் வந்து ஹீரோயின் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. யாரோ ஒரு சீனியர் மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கால் பண்ணுறான். அவன் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு எல்லாருமே கெட் டுகெதர் வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறா. ஹீரோயினும் சரி வரேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து ஹீரோயின் எங்கே அப்படின்னு கேட்கும் போது இங்கே வேலை செய்கிறவர் வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றாரு. அவங்க சீனியர் யாரையோ பார்க்க போயிருக்காங்க, அவங்களோட பேர் வந்து மெய் அப்படின்னு சொல்லிட்டு
ஆக்சுவலாக இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ஒன் சைடாக இவனை லவ் பண்ணியிருந்திருக்கா காலேஜ் படிக்கும் போது. ஆனால் இவன் வந்துட்டு அப்ராட் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போவே அப்ராட் போயிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்கான். இவனுக்கு இப்போ ஹீரோயின் மேலே லவ் வந்துருச்சான். அன்னைக்கு நீ சொன்னப்போ நான் அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, இன்னைக்கு வந்து எனக்கு உன் மேலே லவ் இருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் தயவு செஞ்சு பழசெல்லாம் பேசாத, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறா. நானும் இங்கே தான் வேலை செய்கிறேன், இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவது இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயின் வீட்டுக்கு போனால் தூங்காமல் இருட்டிலேயே நின்றுக்கிட்டு இருக்கான். படுவாவி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லையே, எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு, யாரோ ஒருத்தனை தான் நீ பார்க்க போயிருக்க, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி போய் சொல்கிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாளா. நீ போய் சொல்ல எனக்கு உண்மையாக உன் மேலே ஆத்திரம் தான் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் காலையில் தான் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டுக்காரி கால் பண்ணுறா. கால் பண்ண உடனே சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறா. அதுதான் என்னை வரவே தேவையில்லை, நாங்களே இப்போ எதுக்கடி கூப்பிடுற அப்படின்னு கேட்குறா. சீக்கிரமாக வாடி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோயின் தான், பட் ஹீரோயின் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். அதனால இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டோம், தப்பா பேசிட்டோம், எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க, இதுக்கப்புறம் எல்லாரும் ஒத்துமையா ஒன்றா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு மேனேஜரு. தாத்தா வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, உன்னோட பாட்டி வந்து இந்த சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் வைக்கிற ஷெல்டர் ஒன்று வச்சுட்டு இருந்தா, அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சா, அது என்னன்னு பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்ணுப்பா, அந்த இடத்த அவ ரொம்ப ஆசையாக வச்சுருந்தா, அங்கே அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடு, இன்னைக்கே தயவு செஞ்சு போய் பண்ணு, இல்லைன்னா அந்த இடத்துக்காரன் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீனியர் மெய்யர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை அதே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவனும் தற்செயலில் தான் கூட்டிகிட்டு போகிறான். அந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, பாவம் அது நாய் போனெல்லாம் என்ன பண்ணும், அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. கரெக்டாக ஹீரோ அந்த டைமுக்கு கால் பண்ணுறான். ஹீரோ கால் பண்ண உடனே அவள் வேலை விஷயமா வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் கூறுகளை வேற பேசிடுறானா, உடனே ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிடுறா. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணி இங்கே எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. ஹீரோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா இவங்க தான் இந்த இடத்த எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே கோவப்பட்டு அடிக்க போயிருந்ததுக்கு கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி மேலே நீ கையை வைப்படா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் கவலைப்படாமல் இங்கே தைரியமாக இருக்கலாம், இந்த இடத்தையே நான் வாங்கிட்டேன், உங்களுக்கு என்ன செலவாகும் அப்படின்னாலும் சரி, என்ன வேணும்னாலும் சரி என்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ பெரிய தப்பு பண்ணுற, திரும்பவும் நீ என்கிட்ட பொய் மேலே போய் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே கோவப்படுறான். இப்போ ஹீரோ இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த டைமுக்கு இவன் தான் புருஷங்காரன்னு சொல்லிட்டு இந்த சீனியருக்கு தெரியாது இல்லையா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளுறான். நம்ம ஹீரோ பிடிச்சி அவனை தள்ளுறான். ஹீரோயினுக்கு செமைய கோவம் வந்துடுது. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அடிச்சுக்கிறதுல என்ன சரியாயிடும் நீங்கள் நினைக்கிறீங்க, அவருக்கு பாருங்கள் கையிலேயே அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, இது பார் அவன் ஒருத்தனுக்காக நீ என்னையே வந்து இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஆமாம் என்ன சொல்கிறீங்க, பின்ன உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆச்சு, கல்யாணம் ஃபேக் மேரேஜ் தானே, வேற ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவ்வளோதான் அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறான். கையை அப்படியே விட்டுடுறான். இனி நான் அவங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அதோட ஹீரோயின் வந்துட்டு நைட்டு தான் வீட்டுக்கு போகிறா. போகும்போது தாத்தா கிட்ட கேட்டா, தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோ வந்து மிலிட்ரி டாக்டராக வந்து இப்போ தான் கிளம்பி போயிட்டான், அவனுக்கு ரொம்ப நாளாக ஆஃபர் வந்துக்கிட்டே இருந்ததுமா, அவன் போகாமல் இருந்தான், உங்களுக்குள்ள எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினுக்கு ஐயோயோ நம்மளை விட்டு மொத்தமாக போயிட்டான் போல அப்படின்னு இப்போ தான் புரியுது. அதோட 2 மாதம் ஆயிடுது. ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு நியூஸும் வரல. அவனோட மொபைலும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. ஹீரோயினும் ஒழுங்கா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, ஹீரோவை பற்றியே பேசி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்து மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, வார்ஃபீல்டில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அதை கவர் பண்ண போகிறோம், யார் யார் வரீங்க அப்படின்னு ஒன்று ஹீரோயின் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜியாங் சும்மா இருப்பாளா, நானும் வரேன் அப்படின்னு அவ்வளோ சொல்கிறா. அங்கே போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தெரியுது நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. ஹீரோவை காணவே காணோம். ஹீரோயின் வந்து பயங்கர பதட்டமாயிடுறா. இப்போ வரைக்கும் ஹீரோவை காணும்னு சொல்லிட்டு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறா. ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்கும் போது தான் வந்து பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்து நிற்கிறான். பின்னாடி ஹீரோ நிற்கிறான்றது தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. என்ன கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தியா, என்ன தேடி தான் வந்தியா அப்படின்னு கேட்குறான்னா, அவ்வளோதான் ஹீரோயின் கட்டி பிடிச்சிக்கிறா. என்ன இப்போ யாச்சும் மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அப்போ
அப்பவே எல்லாரும் எதிர்க்கே ஹீரோயின் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பாக்குற ஜியாங்க்கு எப்படி இருக்கும்? அவ பாவம் வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு ஓரமா நின்றுகிட்டு இருக்கா. அப்பவே ஹீரோ வந்துட்டு உடனே அவனோட ரூம்க்கு கூட்டிட்டு வந்து பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவனோட முதுகுல இருக்கிற அடியே வந்து சரியா பாக்குறா. அப்ப வந்து கேக்குறா, இந்த அடி உனக்கு எப்ப பாட்டுச்சு? சின்ன வயசுல எதுனா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல நீ ஒரு குழந்தைய காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ இல்லவே இல்லையே, எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவனே ஒத்துக்கிறான், அடே முட்டாள், இப்பதான் நீ இதை கண்டுபிடிச்சியா? எப்பயும் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட நீ வந்துட்டு மறந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், இப்போ வரைக்கும் நான் யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் நான் தாண்டி பாவி நாசமாக போனவில்லை, என் கூடயே இருந்துட்டு என்னை கால் பை இன்னொரு வாட்டி சொன்னேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஜியாங் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு அதுக்குள்ளேயே வேற ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிடுறா. என்ன பிளான் போடுறா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அண்ணா இருக்கான் இல்லையா, அவனை வந்துட்டு வெளியில விட சொல்றா. அவன் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றா. ஒரு ஸ்கூலை வந்து ஹைஜாக் பண்ணது அவன், ஸ்கூலுக்குள்ள பாம்பு வச்சிருக்கிறது அவன், ஒருத்தன் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். சின்ன குழந்தைங்கள்லாம் உள்ள இருக்காங்க, நர்சரி, அதுவும் சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க. அங்க பார்த்த மக்கள் எல்லாம் ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க. அதான் ஹீரோ வந்துட்டு நியூஸ்ல பாக்குறான், ஜியாங் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் நியூஸ்ல அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை தான் வந்து உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டெரரிஸ்ட் வந்து கோரிக்கை வச்சிருக்கான். வேற வழியே இல்லாம போலீஸும் வந்து அந்த குழந்தைங்களுக்காக ஹீரோயினை உள்ள அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அப்பதான் ஹீரோக்கு வந்து டாக்டர் கிட்ட இருந்து போன் வருது, அண்ணங்கார தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே நான் டாக்டர் தான், அது மட்டும் இல்லாம அவனை வந்து நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். ஜியாங் வந்து என்ன சொல்றானா, நீ உள்ள போகாத, தயவுசெய்து நீ போகாத, நீ எதுக்காக போகணும், அங்க பாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என் பொண்டாட்டியே உள்ளதான் இருக்கா, நீ வாய் மூடிக்கிட்டு, எனக்கு மேலதான் டவுட்டாவே இருக்கு, எனக்கு ஆதாரம் கிடைச்சதுன்னா உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு திட்டிட்டு போறான். அதான் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் தான் உள்ள வந்துட்டேன்ல, அந்த குழந்தைங்க எல்லாரையும் அனுப்பிடு வெளியில அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எனக்கு நீ போதும், இந்த குழந்தைங்களாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள்லாம் அனுப்பிச்சிடுறான். நீ எல்லாம் உயிரோடு இருக்கவே கூடாது, எங்க அம்மா வந்து உன்னை பேத்து எடுக்கிறதுக்காக தான் செத்து போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்கு வரான். கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வந்து எட்டி ஒரு விடுறான். ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மா கன்சீவாக இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு இருக்காரு. குழந்தைய பேத்து எடுக்கும் போது ஹீரோயினோட அம்மாவும் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இவ வயிற்றுல நின்னதுல இருந்து தான் அவங்களுக்கு குடும்பத்துக்கே ராசி இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் நினைச்சிருக்கான். அதனாலதான் ஹீரோயினை அவனுக்கு சுத்தமாவே பிடிக்கிறது இல்லை. அந்த டைம்க்கு இவன் ஜியாங் கிட்ட காதுல போனை வச்சு பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கான் போல. அவன் வந்து ஹீரோ எதுவும் பண்ணாதன்னு சொல்லும் போது அவளுக்கு கோவம் வந்துடுது. தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறான். நீ யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு? ஜியாங், நீ வந்துட்டு எனக்கு ஒரு பாமா வாங்கி கொடுத்துட்டேன்னா நீ பெரிய இவளா, நான் இதுக்கடி உன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட பேரை சொல்லிடுறான். ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, போலீஸ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களுமே இயர்ஃபோன் போட்டுட்டு இருக்காங்க. அந்த போலீஸும் உடனே அவளை பிடிச்சிடுறாங்க. ஐயோ அது ஃபேக் தான், அந்த பாம் வந்து ஒரிஜினல் பாம் கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, ஹீரோயினை பயமுறுத்துறதுக்காக மட்டும்தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்றா. என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அப்பா அம்மா நான் அவங்க கிட்டேயே வரேன், என்னை எல்லாருமே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கழுத்தை அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ போய் அவனை காப்பாத்திடுறான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் தூக்கத்துல இருந்து பயந்து எழுந்துக்கிறா. இதை பாரு, அதெல்லாம் நடந்து 2-3 நாள் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு நீ எந்த வகையிலையும் பயப்படாத, நான் நல்லா இருக்கேன், உன் பக்கத்துலயே தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சமாதானப்படுத்துறான். அப்புறம் பார்த்தா இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஆங்கர் அவார்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, அவ்வளோதான். ஹீரோ தாத்தா பாட்டி எல்லாரும் வந்து பயங்கரமாக சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ ஹாப்பி எண்டிங்காகவே இந்த ட்ராமாவை முடிச்சிட்டோம் போகிறோம் இல்லையா. அதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பாட்டி. ஆனால் ஹீரோக்கு எந்த பொண்ணையுமே பிடிக்க மாட்டுது. பாட்டியும் வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லா பணக்கார வீட்டு பொண்ணுங்களையும் காட்டுறாங்க. பட் ஆனால் ஹீரோக்கு அந்த பொண்ணுங்களை யாரையுமே பிடிக்கல. அப்போதான் அங்கே வேலைக்காரியாக வர ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவும் பிடிச்சிடுது. ஆனா அவங்களுக்குள்ள அதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பக்கத்துல இருக்கிறது வந்து ஹீரோவோட செக்ரட்டரி. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஷென். சைனாலேயே வந்துட்டு நம்பர் 1 பணக்கார ஃபேமிலினா இவங்களோட ஃபேமிலி தான். ஆனால் இவங்க ஃபேமிலியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு 100 வருஷமாக வந்து இந்த ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான் இருக்கான். இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆம்பளை பையன் இருந்தால் தான் இந்த ஒட்டுமொத்த
சொத்துக்கும் வந்து வாரிசா ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. ஆனா இவனும் வந்துட்டு எத்தனையோ பிளைண்ட் டேட்டை பாக்குறான், எத்தனையோ பொண்ணுங்களை பாக்குறான், அவனுக்கு யாரையும் பிடிக்க மாட்டுது. ஒரு காமெடியில் கவுண்டமணியும் செந்தியில் சொல்லுவாங்க இல்லையா, யூ ரிஜெக்டட்னு, அந்த மாதிரி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த செக்ரட்டரியும் வந்துட்டு நீ கிளம்புமா, நீ இல்லை நீ கிளம்புமான்னு மாறி மாறி எல்லாரையும் அனுப்பிட்டு இருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து யூஏ. ஆக்சுவலி இவளும் வந்துட்டு ஒரு நார்மலான ஃபேமிலியை சேர்ந்தவ தான். பட் இங்கே வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அங்கே அவளோட சிஸ்டர் இருக்கா, அதுவும் வந்து சொந்த தங்கச்சி தான். இப்போ நம்ம ஹீரோக்கு சுயம்வரம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் கலந்துக்கிறதுக்கு தான் வந்துட்டு தங்கச்சிக்காரியுமே இங்கே வரா. ஆனால் அக்காக்காரி இங்கே இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறான்னு பார்த்த உடனே அக்காக்காரியை அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறா. என்ன நீ கடைசியாக வந்து உனக்கு படிப்பறிவும் இல்லை, நீ சரியான தற்கொலை, அதனால தான் இந்த ஹோட்டலில் எடுபடி வேலை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷமா ஹீரோயின் ஜெயிலில் இருந்திருக்கா. ஜெயிலேருந்து எப்போ வந்த, வீட்டு பக்கமே வர காணும், பரவாயில்ல நல்ல வேலை வீட்டுக்கு வந்துடாது, எங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னும் போது நீ தான் ஜெயிலுக்கு போயிருந்துருக்கணும், ஆனால் நான் போயிட்டேன், கண்டிப்பாக ஆதாரம் கிடைச்சிது அப்படின்னா உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இவ எதையோ பண்ணிட்டு அதை வந்து பழிய நம்ம ஹீரோயின் மேலே போட்டுட்டா போல. இப்போ நான் ஒருத்தனை பார்க்க போகிறேன் இல்லையா, அவன் வந்து கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பான், ஏன்னா என் அழகில் அவன் மயங்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஏன் தெரியுமா, அவன் தான் இந்த சைனாலேயே வந்து நம்பர் 1 பணக்காரன். அவனோட பொண்டாட்டியான ஆனதுக்கு அப்புறம் என்ன யாருக்கு என்ன பண்றதுக்கு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு இங்கே மறுபடியும் ஹீரோவையும் செக்ரட்டரியும் காட்டுறாங்க. செக்ரட்டரி கெஞ்சிரான், சார் இந்த சிட்டியில் இருக்க மொத்த பொண்ணையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, எந்த பொண்ணையும் பிடிக்கலன்றீங்க, பாட்டி என்னை போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க சார், உங்களுக்கு 30 வயசு தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான், அதனால அவங்க பயப்படுறாங்க அப்படின்னும் போது இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஏன்னா இவனுக்கு தான் யாரையுமே பிடிக்கலையே. இப்போதான் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட தங்கச்சிக்காரி உள்ள வரா. உள்ள அவ வரும்போது நம்ம ஹீரோயின் இங்கே வேலை செய்கிறா இல்லையா, அவளுமே டீ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சர்வ் பண்ணுறதுக்காக வரா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறான். அவன் சொன்னா எனக்கு வாரிசு இருக்காதுன்னு சொல்லிட்டு, கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அங்கே தங்கச்சிக்காரி வந்துட்டு, என்னோட பேர் வந்து ஹான், நான் வந்து பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், கிராஜுவேட் ஆயிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பற்றி கதை மேலே கதை விட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அவளை திரும்பி கூட பார்க்கல. ஆனால் ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா, இவ சொல்கிற எல்லாமே நான் பண்ணது, என்னோட விஷயத்தெல்லாம் திருடி இவன் கிட்ட பந்த காட்டுறதுக்காக இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் படிச்சுக்கிட்டு நான் தான் கோல்டு மெடல் வாங்கினேன் அந்த யூனிவர்சிட்டியில், ஆனால் என்னோட பெருமையெல்லாம் இவ சொல்கிறாளே அப்படின்னு ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனோட பேரை சொல்லிட்டு அவனுக்கு 30 வயசு ஆகிறதாவும், அவன் வந்து இருக்கிற எல்லா கம்பெனியையும் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு டாக்டராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது எல்லாத்தையும் இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதையும் கண்டுக்காத ஹீரோயின் அங்கே இருந்து போகிறாளா. ஒரு நிமிஷம் நில்லு, டீயை யார் எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்கும் போது நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறா. உன்கிட்ட கேட்கும் போது நீ தானே டீயை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறானா. அப்போ உடனே சரி தந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவள் எடுக்க போறா. அப்போ வந்துட்டு தங்கச்சிக்கார என்ன பண்றானா, ஒரு நிமிஷம் நில்லு, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, நான் தானே உங்களுக்கு டீ எல்லாம் சர்வ் பண்ணணும், நீங்க வேலைக்கார பொண்ணுகிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எடுக்கிறா. உடனே செக்ரட்டரி வந்து தடுத்து நிறுத்துறான். அவர் யார்கிட்ட கேட்டாரோ அவங்க தான் தரணும் அப்படின்னு சொல்றா. இப்பதான் தங்கச்சிக்காரி திருன்னு முழிக்கிறா. ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அப்பவே வந்துட்டு இந்த டீல ட்ரக கலந்துட்டு இருக்கா. எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சரி வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அந்த டீயை வாங்கி கொடுக்குறா. ஹீரோ அதை ஸ்மெல் பண்ண உடனே வந்து கண்டுபிடிச்சிடறான். இந்த டீயை நான் கண்டிப்பா குடிச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது, நீங்க என்ன டீ கேட்டீங்களோ அதை தான் நான் கொண்டு வந்தேன், ஸோ குடிக்கிறதும் குடிக்காததும் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இவ ஏதோ பிளானோட வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயையும் குடிச்சிடறான். ஆனா ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. தங்கச்சிக்காரி வந்துட்டு அப்ப நம்ம கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்கும் போது இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றீங்க நீங்க, என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. செக்ரட்டரி டென்ஷன் ஆயிரம்மா, உன்னதாம்மா சொல்றாரு, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போமா, ஏதோ இப்பதான் எங்க ஆளுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேரும் செட் ஆயிட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவளை வெளியில தரன்னு செக்ரட்டரி இழுத்துட்டு போய் விட்டுறான். இவளுக்கு செம்ம ஆத்திரம்.
ஹீரோயின் இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறா இல்லையா, இந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்து இவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போல். உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி, எப்பயுமே எங்கள் அக்காக்காரியை பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இல்லையா, இன்னைக்கு வந்துட்டு நான் உனக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறேன், முடிஞ்சா அவளை யூஸ் பண்ணிக்க, முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் குடிக்கிற தண்ணியில் வந்துட்டு ட்ரக்கை கலந்து விட்டுட்டு போயிடுறா. அதனால நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கர போதை ஆயிடுது. அந்த டைமுக்கு அந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் வரான். வந்த உடனேயே நீ என்ன தானே தேடுற, நீ இவ்வளோ நேரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் போதையிலையும் அவனை ஒரு ஏற்றிட்டு அங்கேருந்து ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளுக்கு போதை அதிகமாயிடுச்சு. அவளும் விழுந்து விழுந்து எழுந்துக்கிறா. ஆனால் அவனுக்கு வந்து சரியான அடி படலை போல, நல்லா பட்டிருந்துருக்கணும். அவன் எழுந்து வந்துடுறான். உடனே அங்கேருந்து ஓடுற ஹீரோயினை துரத்திக்கிட்டு போகிறான். ஹீரோயின் அந்த வேகத்தில் வந்துட்டு யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதவை தட்டிக்கிட்டே போகிறா. அப்போ ஹீரோவோட செக்ரட்டரி வந்துட்டு ஹீரோவோட ரூம் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை ஹீரோ தான் வர சொன்னான் போல், அதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இதுதான் ஹீரோவோட ரூம், உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். இவளும் ரொம்ப சந்தோஷமா தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூம்குள்ளே போயிடுறா. இவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, பரவாயில்லையே நம்மளே மிஞ்சிடுவார் போல், நம்ம ஆள் இத்தனை நாளாக மங்குனி மாதிரி இருந்துட்டு பார்த்த நாளே அந்த பொண்ணை ரூமுக்கு வர வச்சுட்டு இருக்கிறாரு, எப்படின்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். உள்ளே போனால் ஆல்ரெடி வந்துட்டு போதையில் நம்ம ஹீரோ அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். இவளே போயிட்டு ஹீரோவை அப்ரோச் பண்ணுறா. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியமான பொண்ணு தான், பார்த்துக்கோ, எனக்கே ட்ரக் கொடுத்துட்டு நீயும் ட்ரக் எடுத்துக்கிட்டு என்னை வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளுக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு சுத்தமாக அவள் வந்து அவளோட சுய புத்தியிலேயே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோவும் சும்மாவா இருப்பான். ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு இந்த ஒரு நாளுக்கு அப்புறமா என்னை எந்த வகையிலும் தொல்லை பண்ணாதீங்க. ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்துட்டு கல்யாணம் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு பெரிய கனவோடு இருக்கேன். என் கல்யாணம் எப்படி ஆகணும், எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் இருக்கணும், அவன் என்னை எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கனவு எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஹீரோவும் அது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ மனசில் போகிறாவும், நீ என்னோட ஒய்ஃப், நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எழுந்த உடனே என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு, நீ தூங்கி எழுந்த உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி இவளோட கையில் இவனோட நம்பரை எழுதிட்டு இங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்துக்கிறா. அவளுக்கு வந்துட்டு நைட்டு நடந்தது ஞாபகம் இருக்கு. ஆனால் நம்ம யார் கூட இருந்தோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக குழப்பத்தில் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு. அவன் வந்துட்டு இவளோட காலேஜ் சீனியர் தான். பட் இவ்வளோ நாளும் அவன் கிட்ட வந்து இவளோட லவ்வை சொல்லாமே இருந்திருக்கா. இப்போ வந்து என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவர்கிட்ட போகக்கூடாது, நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. ஹீரோ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, டோட்டலாக நம்ம ஹீரோயினை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்கு வந்து 20 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷமாக ஜெயிலில் இருந்திருக்கா. எதனால அப்படின்னு பார்த்தா, பயங்கர ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டு யாரோ ஒரு வயசானவரை இடிச்சு கொண்டுட்டு இருக்காளாம். அதனால ஹீரோயின் 2 வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி வெளியில் வந்திருக்கா. அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு தங்கச்சி 3 பேரும் இருக்காங்க. 3 பேருமே வந்து ஹீரோயினை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, அவளுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படின்னும் போது இந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அந்த பொண்ணு உண்மையாகவே ரொம்ப இன்னசென்ட். அதனால அதை பற்றி நீ தீவிரமாக விசாரிச்சு கரெக்டான விஷயத்த என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கூட காசே கிடையாது. அவள் வந்துட்டு ஒரே ஒரு பண்ணை வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் காசு வச்சிருக்கா. அந்த பண்ணை சாப்பிடும் போது அதையும் ஒருத்தன் தட்டி விட்டுட்டு போயிடுறான். அந்த பண்ணையும் வேற வழி இல்லாமல் எடுத்து சாப்பிட்றா. ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறா அப்படின்னா, இவளோட பாட்டி வந்து இவளுக்காக கொஞ்சம் சொத்து விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சொத்து அவளுக்கான அவங்க பாட்டி வச்சிருந்த நகை அது எல்லாமே வந்து இவளோட வீட்டில் இவங்க அப்பா அம்மா தங்கச்சி இருக்காங்களே அந்த வீட்டில் மாட்டிக்கிச்சு. அதை எப்படியாவது எடுத்துட்டு வந்து நம்ம மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. வீட்டில் காட்டுறாங்க. அப்பாவும் அம்மாவும் வந்து மாறி மாறி தங்கச்சிக்காரிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் உள்ள நுழையிறா. அவளுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சங்கடமா இருக்கு. உள்ள வந்த ஹீரோயினை பிடிச்சி கண்ட மெனிக்கு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்காக நீங்க வந்த கொலகாரி, நீ எல்லாம் இங்க வரவே கூடாது, எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்ட, அப்பேற்பட்டவன் நீ அப்படின்னு சொல்லி அம்மாக்காரிலேருந்து அப்பங்காரிலேருந்து எல்லாருமே ஹீரோயினை ரொம்ப மோசமா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையாவே நீங்க தான் என்ன பெத்தீங்களா, எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்றா. இத்தனை வருஷமா என்னை பாட்டி கிட்ட கொடுத்துட்டீங்க, அவங்க தான் என்னை வளர்த்தாங்க, அவங்க எனக்காக விட்டுட்டு போனதையாவது கொடுங்க, நான் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இதை ஹோட்டல் மேனேஜர் இருக்கா இல்லையா, அவன் வேக வேகமாக அங்கே வரான். வந்த உடனே என்ன சொல்கிறான்னா, ஹீரோ வந்துட்டு பொண்ணு டிசைட் பண்ணிட்டாராம். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு பொண்ணு தான் எல்லா சீர்சனத்தையோடு இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், இவங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏன்னா தங்கச்சிக்காரியை தானே வந்துட்டு அவன் பார்த்தான், அதனால தங்கச்சிக்காரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எனக்கு நேற்று நைட்டு ட்ரக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, நீ ஏன் இவன் கூடயே நைட்டு போய் தங்கிட்டு வந்திருக்க, ஆனா எங்க மேல பழி போடுறியா அப்படின்னு சொல்லி காத்துறா. இல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இதை பண்ணாங்க, இவன் வந்து என்னை பயங்கரமா அபியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்றா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நல்லதுதான், உனக்கு கல்யாணமே நடக்காது, நீ ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, நீ படிப்பையும் முழுசா முடிக்கல, அப்போ இவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா இவனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான் அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சும்மாலாம் இல்ல, உங்களுக்கு 1 மில்லியன் காசு தர வரதட்சணையா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்றான். உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ, இப்பவே கூட்டிட்டு போயிடு இங்க இருந்து, ஏன்னா இப்ப எங்க வீட்டு மாப்பிள்ள வேற வரப்போறாரு, அவர் எதிர்க்க இவன் இருக்க வேண்டாம், நீ இப்பயே கூட்டிட்டு போ அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயினா வர முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு அப்பங்காரங்கிட்ட எதனா கயிறு இருந்தா எடுத்துட்டு வாங்க, இவ்வளோ கட்டியாவது நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அந்த அப்பங்காரனும் மானம் கிட்ட போய் வேக வேகமா ஓடி போய் கயிறு எடுத்துட்டு வரான் 1 மில்லியன் காசுக்காக. இது பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றோம், தயவு செஞ்சு இவனையே கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை யாரும் வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. தரன்னு அவளை கையெல்லாம் கட்டி ரோட்லயே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே இவன் என்ன பண்றான்னா, எங்கேயோ உன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு நான் அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, கண்டிப்பா பண்ணிக்க மாட்டாங்க, நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு உடனே, ஐயோ அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன மேட்ரு, அதை விடுங்க, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சும்மாவா இருப்பான், எட்டி ஒரு விடுறான் அவனை. ஐயோ பாஸே எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். கொலை வெறியான ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் உடம்புல வந்துட்டு எதுவுமே நல்லா இருக்கக்கூடாது, ஆனா உயிர் மட்டும் இருக்கணும், மற்ற எல்லாத்தையுமே பேத்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், அவங்களோட ஆளுங்களும் வந்துட்டு அவன் கை காலை எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோயினுக்கு தான் நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை இல்லையா, அதனால அவளுக்கு நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, நான் எதுக்காக வந்திருக்கேன், உனக்காக தான் வந்திருக்கேன், உனக்கு எதுனா அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினை தூக்கிக்கிட்டு கிளம்பிடுறான். அடே நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு நானுடா அப்படின்னு சொல்லி அவ வேற தங்கச்சிக்காரி கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ காதுல கூட வேலை, அவன் பாட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு அவளோட கனவுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நைட்டெல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா, அவ என்ன சொல்லியிருப்பானா, அழகான ஒரு வெட்டிங் ட்ரெஸ் ரொம்ப பெருசா இருக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை சரி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, என்னடா இது நம்ம வந்து ஆசைப்பட்ட மாதிரி சிலதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. எதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ கரெக்டாக தங்கச்சிக்காரியும் அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே நீங்கள் என்ன தானே கல்யாணம் பண்ணணும், நீங்கள் என்ன அவ்வளோ தப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னும் போது, நான் தப்பாலாம் கூட்டிகிட்டு வரல, நீங்கள் தான் தப்பாக சொல்லாமல் கொள்ளாமல் ரூம்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே வந்துட்டு, இதை பார், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகலாம் ஹீரோ ரெடி ஆகிட்டு இல்லை, அவர் வந்துட்டு வரதட்சணைலாம் ரெடி பண்ணிட்டு இல்லை, அவர் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டாரு, நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மரியாதையை உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே அம்மாக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, உங்களோட தகுதிக்கு தராதரத்துக்கெல்லாம் ஏற்ற பொண்ணு இவ கிடையாது, இவ கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, இவகிட்ட ஒரு டிகிரி கூட இன்னும் ஃபினிஷ் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் அவ வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, அவளை போய் நீங்க எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க, உங்களோட குடும்ப கௌரவம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அம்மாக்காரியே பேசுறாளா. அப்ப ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு சங்கடமா இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னோட குடும்ப கௌரவத்தை பற்றியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் யோசித்துக்கிறேன், அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு கவலையும் பட தேவையில்லை, உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள், உங்கள் சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ வரையும் ஹீரோயினுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. உண்மையாகவே ஹீரோ வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்க தான் கேட்குறானான்னு டவுட்டாக இருக்குது. ஹீரோ வந்து சரி ஓகே, நான் அர்ஜென்ட்டில் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ சொல்லு, உனக்கு கல்யாணத்தில் ஓகே தானே, உனக்கு இஷ்டம் தானே என்னோட வீட்டுக்கு என் கூட வந்து வாழறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. அவ்வளோதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. சந்தோஷத்தில் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு தங்கச்சிக்காரிக்கு வயிற்றுச்சல் தாங்க முடிய மாட்டுது. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணலாம், நான் உனக்கு துணையாக இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் திருப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா.
இப்போ வேற வழி இல்லை இல்லையா, அதனால அப்படியே வந்துட்டு வழிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ எல்லாம் உனக்குதாம்மா, நீ என்னம்மா ஏதோ எங்களை தப்பா நினைச்சுக்கிட்ட போல, பாட்டி கொடுத்தது என்ன, என்னோட சொத்து கூட உனக்கு தான் பாதி, நீயும் என் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அப்பங்காரன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தெளிவா ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, இது எல்லாமே நடிப்பு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் என்னோட லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. எடுத்துட்டு வந்த டவுரியையாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பொண்ணு 3 பேருமே கார் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உண்மையாவே அவங்க காரை துரத்தி வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இவ கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. அதனாலதான் ஹீரோ இதெல்லாம் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை. எப்படி நீங்க எனக்கு கனவுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ நேற்று நைட்டு இவளுக்கு நம்ம கூட இருந்தது ஞாபகம் இல்லை போல, இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து அவளோட காலேஜ் சீனியர் ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்ன இல்லையா, அவனுக்கு ஃபோன் பண்ணி தங்கச்சிக்காரி ஹீரோயின் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அட்ரஸை கொடுக்குறா. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு நான் ஒருத்தர் கூட இருந்துட்டேன், அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியல, தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு இப்போ என்னை பிடிக்கலன்னு சொன்னால் கூட நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு என்னடா இவ ரொம்ப உண்மையாக இருக்காளே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. என்னோட லைஃப்பில் வந்த ஒரே பொண்ணு நீ தான், அதனால் என்னை விட்டுட்டு போகணுன்னு சொல்லி கனவுல கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்கிறானா. அப்போ ஹீரோ உடனே என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், தயவு செஞ்சு வந்து என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோவுமே சிரிச்சுட்டு, அடிப்பாவி எல்லாமே நமக்குள்ள முடிஞ்சிடுச்சுடி அப்படின்னு நினைச்சுக்கிறான். உன்னை நடக்க கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல கூட இவளையும் தூக்கிக்கிட்டு இவளோட சூட்கேஸையும் தூக்கிக்கிட்டு ஏறான். அடப்பாவீங்களா, பாவண்டா, சைனால நடிக்கிற ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் போல, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வை அப்படின்னு சொல்கிறானா. ஹீரோயின் என்ன சொல்கிறானா, இல்லை எப்போனாலும் வந்துட்டு 3 நாள் 4 நாள்லேயே நீ திரும்பி வந்துடுவ, அந்த வீட்டில் உன்னை துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க. அந்த மாதிரி எதுனா நடந்துருச்சுன்னா, உங்களுக்கு 3 நாள் 4 நாளில் என்ன பிடிக்காமல் போச்சுன்னா அப்போ மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து நான் அடுக்கணும் இல்லையா, அதனால அதெல்லாம் தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. ஆல்ரெடி நான் சொன்னது தான், என்னை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காளா. ஆனால் ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கல, ரொம்ப சங்கடமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சாரி எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மன்னிப்பு கேட்குறான். அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, நேற்று வந்துட்டு நடந்ததை என்னால் மறக்கவே முடியல, என்னோட தங்கச்சி தான் வந்து எனக்கு ட்ரக்கை கொடுத்து யார் கூடயும் நைட்டு நான் தங்குற மாதிரி ஆயிடுச்சு, அதனால அதுவே என் மைண்ட்குள்ளே போயிட்டுருக்கு, இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போவாவது ஹீரோ வந்து அது நான் தாமான்னு சொல்லியிருக்கலாம், இப்போவும் அவன் சொல்ல மாட்டான், அவனுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் கண்டிப்பாக இனிமேல் ஒன்று ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் வந்துட்டு இவங்களோட வெட்டிங்கை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக ஹீரோ வர சொல்றான். ஹீரோ இன்னும் ரெடி ஆகி போயிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு பார்த்தா எவனோ ஒருத்தர் ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உன்னை, நான் வந்துட்டு அப்ப தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, அந்த டைமுக்கு நான் வந்து உன்னை விட்டு போயிருக்க கூடாது, உன் கூடியே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட சீனியர், ஆக்சுவலா இவன் வந்துட்டு அவளை லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஹீரோயின் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் காலேஜை முடிக்காம நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இவன் வந்து அப்ராடுக்கு போயிட்டு இருக்கான். இவளை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம இப்போ வந்து மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமாவது நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சாரி மன்னிச்சிரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அடிங்கொய்யால யார் பொண்டாட்டி மேல கைய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பிடிச்சி ஒரு தள்ளுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது அங்கிளா அப்படின்னு ஹீரோயின் ஷாக்கா பாக்குறா. இவன் யார் உனக்கு, இவன் எதுக்காக உன்னை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஆனா பொய் தான் சொல்றா, இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறா. அப்பதான் இவன் சொல்றான், ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அவ என்ன லவ் பண்றா, அவ பொய் சொல்றா, நீ எதுக்காக அவளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அடே இதுக்கு மேலே எதுனா பேசினீங்கன்னா வாய்கெல்லாம் உடச்சிருவ, மரியாதை இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டுறான். அப்படியெல்லாம் போக முடியாது, உனக்கும் எனக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம், அதே அளவு தான் அவளுக்கும் உனக்கும் கூட வயசு வித்தியாசம், கிட்டத்தட்ட 10-11 வயசு வித்தியாசம் இருக்கும், நீ எப்படி இந்த அங்கிளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹீரோயின் சைலண்டாகவே இருக்கா. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது.
நான் உனக்கு அங்கிள் அப்படின்னா அவ உனக்கு இனிமே ஆன்ட்டி. மரியாதை ஆன்ட்டி கிட்ட பேசு. மரியாதை இல்லாம பேசுனேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இப்ப வயசு வித்தியாசத்துல என்ன ஆச்சு? நீ லவ் பண்ண தானே, அப்ப எதுக்காகடா அவளை விட்டுட்டு 2 வருஷமா வெளியூருக்கு போயிட்ட? அவ முடியாதுன்னு சொன்ன உடனே தானே நீ போயிட்ட. எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டேன். ஆனா அதே நேரத்துக்கு அவ என்னென்னலாம் கஷ்டப்பட்டா, அவ வீட்டுல எவ்வளவு அளவு அவளை கஷ்டப்படுத்துறாங்க, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா இல்லையா, அதை பத்திலாம் நீ கவலைப்பட்டியா? இப்ப இங்க வந்த உடனே அவளை யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. மரியாதையா இருந்துக்கோ. அவ பக்கத்துல கூட நீ வரக்கூடாது. மேற்கொண்டு நீ அவ பக்கத்துல வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சது உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றா. இவ என்னோட பொண்டாட்டி, இவளை பத்தி நீ கொஞ்சம் கூட இதுக்கப்புறம் நினைச்சு பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணெதிர்க்கையே கிஸ் பண்றானா. ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஐயோ என்னடா இவன் இப்படி எல்லாம் பண்றானேன்னு. என்ன விட்டுட்டு எதுக்காக நீ இவனை சூஸ் பண்ண? தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணாத கல்யாணத்தை அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கா. இதுக்கு மேலே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தோல்ல தூக்கி போட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உள்ள போயிடுறான். உடனே இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதோட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுது இல்லையா. ஹீரோயினுக்கு இன்னமும் நம்ப முடியல. ஐயோ எனக்கு கல்யாணமே முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ மட்டும் இன்னமும் கோவத்துல தான் இருக்கான். ஏன்னா அவ அங்க தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருந்தா இல்லையா. உடனே இவன் என்ன பண்ணனா, இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறா. ஆமா இன்னமும் நான் கோவமா தான் இருக்கேன். என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அங்கிள் ரொம்ப கோவமாலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம கோவம் வந்துடுது. என்ன சொன்ன? அங்கிளா, நீ கூட என்கிட்ட டைம் கொடுங்கன்னு கேட்டதுனால டைம் கொடுத்தேன். ஆனா இதுக்கு மேலேயும் டைம் கொடுப்பேன்னு நினைக்காத. இன்னைக்கு நீ ரெடி ஆயிரு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ரிங் வாங்கிட்டு போடுறான். லைஃப் லாங் இந்த ரிங்கை நீ கழட்டவே கூடாது, என்ன நடந்தாலும் கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அந்த டைமுக்கு ஹீரோயின் வீட்டுல குக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஒரு பாட்டிமாவை காட்டுறாங்க. இவங்க வேற யாரெல்லாம் நம்ம ஹீரோவோட பாட்டிமா தான். பட் ஆனா ஹீரோயினை எப்படியாவது சேட்டை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நேராக போயிட்டு ஹீரோயின் கிட்ட, மேடம் மேடம் இதெல்லாம் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க? இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் இருக்கல, நீங்கள் எதுவும் வேலைலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, அவர் எனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணுறாரு, அவருக்காக நான் குக் பண்ணி தரணும்னு நினைக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இவங்க மனசுக்குள்ள சந்தோஷம், பரவாயில்ல இந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் பேரனை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சந்தோஷமாயிடுது. அந்த நேரத்துக்கு தங்கச்சிக்கார என்ன பண்ணுறான்னா நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுறா. வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல், இதை பார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவன் உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அவன் என்ன பொறாமப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எப்படியும் ஒரு 2-3 நாள் உன்னை துரத்தி அடிச்சிருவான். அதுக்கப்புறம் நான் தான் இந்த வீட்டில் வாழ போகிறேன். எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு நீ கெஸ்ட் ரூமில் தானே தங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது இவ எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கா. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாளி அம்மா ஏன் கெஸ்ட் ரூம்லேயோ இல்லைன்னா குடோன்லையோ தங்க போகிறாங்க, அவங்க மாஸ்டர் பெட்ரூமில் அவங்க புருஷன் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணி 3 நாள்ல அவன் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவான். நீ சரியான படிக்காத தற்கொலை, அது மட்டும் இல்லாம நாட்டுப்புறத்தான், கண்டிப்பா அவனால உன் கூட சமாளிக்கவே முடியாது, வேற வழி இல்லாம அவன் என்னையே கல்யாணம் பண்ணிப்பான், நீ வேணா பாக்குறியா அப்படின்னும் போது, அப்பனா நீ தான் ஏமாந்து போக போற, என்னோட முதலாளி அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. இந்த வேலைக்காரிக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் கூட கூட பேசுவா, இந்த வீட்டுல வேலைக்காரிங்க கூட இப்படிதான் இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அது மட்டும் இல்லாம நான் எப்ப இந்த வீட்டுக்கு வரணும், உன்னை துரத்துற வேலையை விட்டு அப்படின்னு சொல்றா. நீ வரன்ட்டு கனவுல தாண்டி நினைச்சு பாத்துக்கணும், நீ மற்றபடி இந்த வீட்டுக்குள்ள உன்னால நுழையவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவ்வளவுதான் வெறி ஆயிடுறா. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாம கேவலமா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரைய போட்டு உழுக்குன்னு உலுக்கி மண்ட முடியெல்லாம் பிச்சு எடுத்துடுறா. எங்க பாட்டி ஜாலியா WWE பாக்குற மாதிரி அப்படிதான், அப்படி குத்து ரைட்ல குத்து லெஃப்ட்ல குத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ பிஸியா இருக்கான். ஆனா நேரா பாட்டி என்ன பண்றாங்கன்னா இவளை கூட்டிக்கிட்டு அங்க போயிடுறாங்க. இவளோட தங்கச்சிக்காரை இவளை போட்டு அடின்னு அடிச்சுட்டா. இவளுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதான், இடுப்பெல்லாம் வலிக்குதான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அவதான் என்கிட்ட அடி வாங்கினா, இந்த பாட்டி இப்படியே உள்டாவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினே முழிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே அதெல்லாம் இப்போ விடுங்க, எதுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்டா வந்தீங்க, ஏன் உங்களால பொறுமையா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, பொறுமையா இருக்கணுமா, இப்பதான் உன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் நடந்திருக்கும் கூட, அதுக்குள்ள இடுப்பு வலி வந்தா என்ன ஆகுறது, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் கஷ்டமாயிடாது அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துட்டு போய் பக்கத்துல நிக்க வச்சுட்டு நல்லா பாரு, கூச்சப்படாம நல்லா செக் பண்ணி பாரு, இடுப்புல எதுனா ஆயிருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவனும் அத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட பார்க்காம இங்க வலிக்குதா அங்க வலிக்குதான்னு சொல்லிட்டு மடியில உட்கார வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடாங்க. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருன்னு. இல்ல
இல்லை எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் தான் அவளை அடித்தேன். ஆக்சுவலாக அவளுக்கு தான் அடிபட்டது. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து இங்கே வேலைக்கார பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள அடித்தா அப்படின்னும் போது என்னது வேலைக்கார பாட்டியா, யார் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓ அப்படியா வேலைக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பாட்டிமா வேற வேணாடா சொல்லாதடா பேராண்டி, போட்டு கொடுத்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில் போங்க, என்ன நடந்ததுன்னு என் பொண்டாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியில் அனுப்பிடுறான். நான் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு விடமாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை டீஸ் பண்ற மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும், தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் நோட் பண்றா நம்ம ஹீரோயினோட கையிலயுமே வந்து சின்னதா அடிபட்டிருக்கு. அவ இன்னைக்கு என் கையால செத்தா அப்படின்னு சொல்லி கொலை வெறியோட கிளம்புறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவளே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா என் பொண்டாட்டி மேலே கை வச்சிருப்ப, நீ அடி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு சின்ன கீரை விழுந்துடுச்சு, அதுக்காகவே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் வேண்டாம், இவளோட கையை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட சொல்கிறானா. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இப்போவே பாருங்க இந்த கையை கட் பண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை பிடிச்சி பயங்கரமாக வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் இவ வந்து ஒரு விஷயம் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, என்னை வந்து எதுனா பண்ணீங்க அப்படின்னா என் அப்பா அம்மா சும்மா விட மாட்டாங்க, என்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு இப்போதான் கண்டுபிடிச்சோம். என்னோட உண்மையான அப்பா அம்மா வந்து கியூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்களுமே உனக்கு ஈடான பணக்காரவங்க தான், அது தெரியுமா? இதுக்கப்புறம் உனக்கு ஆப்ஷனே இல்லைன்னு என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும், இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றா. செல்லாது இது வந்து வேலைக்கே ஆகாத கேஸ், கையை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவனுங்களும் கட் பண்ண போறானுங்களா. ஹீரோயின் வேண்டாம் விட்டுருங்க பாவம் அப்படின்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் உனக்கு உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை டக்குன்னு கட்ட ஆரம்பிச்சிடா. அம்மா என்னம்மா பண்ற நீ அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, நீங்க வந்துட்டு ஒரு குழந்தை வேணும், உங்க குடும்பத்துக்கு வாரிசு வேணுன்றதுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணீங்க, ஆனா நான் வந்துட்டு என்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அது பெரிய தப்பு. ஆனா எனக்காக நீங்க இவ்வளோ அளவு செய்றீங்க, அப்ப நான் தான் உங்களை கஷ்டப்படுத்துறேன் இல்லையா அப்படின்னு சொல்றா. அட தயவு செஞ்சு நீ வேற சும்மா இருமா, இதம்மா இதை போடுமா, நீ வந்து ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துற உண்மையாவே, ஏன்னா நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறேன், நீ எப்போ வந்துட்டு என் மேலே உண்மையான உனக்கு லவ் வந்ததோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை எடுத்து கொடுக்குறான். மறுநாள் தங்கச்சிக்காரி என்ன பண்றா அப்படின்னா மறுபடியும் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர சொல்றா. அப்போ அங்கே ஹீரோயினுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் வச்சுட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாளைக்கு எங்கள் வீட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு நீ வரணும், எல்லாருக்கும் வந்து என்ன அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறாங்க, என்னோட சொந்த அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நான் எதுக்காக அதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறா. என்னது நீ எதுக்காக வரணுமா, நான் வந்துட்டு எவ்வளோ அளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த நீ பார்க்கணும், நீ பார்த்ததெல்லாம் தெரிஞ்சு உனக்கு வயிறு ஏறியணும் அப்படின்னு சொல்றா. சரி அவ்வளோதானே, நான் வரேன், ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை, இப்போ என்ன நான் அங்கே வந்து என் வயிறு ஏறியணும் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நீ வரணும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட புருஷன் இருக்கான் இல்லையா அவனும் வருவான், அங்கே வச்சு எங்கள் அப்பா அம்மா அவன் கிட்ட கல்யாணத்துக்கு பேசினாங்கன்னா அவனுக்கு வேற வழியே இல்லாமல் அவன் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான் அப்படின்னு சொல்கிறா. அப்போதான் அந்த சீனியர் இருக்கான் இல்லையா அவன் அங்கே வரான். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பண்ணிக்கிட்டு இல்லை, நீ தான் ரொம்ப பாவம், இவ்வளோ உண்மையாகவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனால் அவளுமே பாவம் தான் தெரியுமா, அவள் உன்னை மட்டும்தான் இது வரைக்கும் லவ் பண்ணியிருந்திருக்கா, வீட்டில் டைரியில் வந்து உன்னோட பேரையும் உன்னை பற்றியும் தான் எழுதி வச்சிருப்பா எந்த நேரமும், ஆனால் என்ன பண்ண முடியும், ஹீரோ வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்றா. அது மட்டும் இல்லை, அவள் ஒரு பெரிய விஷயத்த வந்து உன்கிட்ட மறைக்கிறா, அன்னைக்கு நைட்டு ட்ரக் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹீரோ கூட ஒன்றா இருந்துட்டாளா, அதனால இவ வேற வழி இல்லாமல் ஹீரோவையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னும் போது ஹீரோயினுக்கு என்ன சொல்கிற நீ, நான் வந்து ஹீரோ கூட இருந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ உனக்கு இப்போ வரைக்கும் அதுவே தெரியாதா, அன்னைக்கு ஹீரோ கூட தான் நீ இருந்த, ஹீரோவோட ரூம்ல தான் நீ இருந்த அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இப்போதான் புரியுது. ஆனால் ஹீரோ ஏன் இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லலை அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போதான் இந்த சீனியர் என்ன சொல்றான்னா, இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா உன்னோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, நீ என்ன தானே காதலிச்சிருந்திருக்க, எதுக்காக நீ வந்து இப்போ என்னை அவாய்ட் பண்ற, அவனை விட்டுட்டு வா, இப்போ கூட நீ வந்துட்டு என்னை லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, மறுபடியும் வந்து என் பொண்டாட்டி கிட்ட உனக்கு ஒரு வாட்டி சொன்னாலாம் புரியாதா, உன்னை நான் கண்டிப்பாகவே கொண்டுடுவேன் இன்னொரு வாட்டி அவகிட்ட வந்தினா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைம்மா அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிக்கிறா. ஹீரோயின் செம்ம கோவத்தில் இருக்கால, மரியாதையை கையெடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உதறி விட்டுறா.
அன்னைக்கு நைட்டு நான் வந்து உங்க கூட தான் இருந்தேனா, நீங்களும் நானும் தான் ஒன்றா இருந்தோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கான். எதுக்காக நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது எனக்குமே அசிங்கமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். எவனோ ஒருத்த கூட இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் ஒரு நாளும் நிம்மதியாகவே தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அது நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த அளவு வேதனைப்பட்டிருந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லும் போது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. எனக்குமே வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. எப்போ நீ வந்துட்டு ஞாபகமே இல்லைன்னு சொன்னியோ அதோட அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருந்துட்டேன்றதுக்காக நீங்கள் பிடிக்காம என்னை கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றா. யார் அந்த மாதிரி எல்லாம் சொன்னா? முறை உன்னை பார்த்த உடனே வந்து இத்தனை வருஷத்துலயே எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காம உன்னதான் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்த சீனியர் நடுவில் பூந்துடுறான். இது பாரு, அவகிட்ட நீ கத்துற வேலை வச்சுக்காத, அவகிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. நீ அவளை ஏமாத்திருக்க, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோக்கு கோபம் வந்துடுது. இதுல எல்லாம் தலையிடுறதுக்கு நீ யாரு? நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, எங்களுக்கு நடுவில் நீ வராத அப்படின்னு கத்துறான். எதுவுமே தேவையில்ல, யாருமே இதுக்கு மேல பேச தேவையில்ல, 2 பேரும் என் பின்னாடி எதுவும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. தங்கச்சிக்காரி வந்து பார்ட்டிக்கு வர சொன்னா இல்லையா, ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுத்து அனுப்பிச்சா இல்லையா, அதையும் போட்டுக்கிட்டு ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு மறுநாள் போறா. அங்க போனா வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது வேர்ல்டுலயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசைனர் செஞ்ச ட்ரெஸ் ஆச்சு, இது ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு, பரவாயில்ல இது எப்படி இவ கைக்கு வந்தது, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே அப்படின்னு பேசிக்கிறாங்க. அங்கே வர தங்கச்சிக்காரி அப்படியே ஒரு ட்ராமா போடுறா. எதுக்காக நீ என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரியா? எங்கள் அம்மா ஒரிஜினல் ட்ரெஸ்ஸை எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த டூப்ளிகேட்டை எதுக்கு நீ போட்டுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினை எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வேணாம், நீ கவலைப்படாத, இங்க வந்துட்டு நம்ம ஊர் டிசைனர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து எது ஒரிஜினல்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இன்னும் ஹீரோ மேல கொஞ்சம் கோவமா தானே இருக்கா. அதெல்லாம் எனக்கு எதை பத்தியே கவலை இல்லை அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்கிறா. அந்த டிசைனரும் அங்கே இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் முன்னையும் பின்னையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிடுறாரு. தங்கச்சிக்காரிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம தான் டூப்ளிகேட்டை வாங்கி எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுத்தோம், அவளுக்கு எப்படி ஒரிஜினல் ஆச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்துல இருக்கா. அப்பதான் இவளோட உண்மையான அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா, அவங்க 2 பேரும் அங்க வராங்க. என்னோட பொண்ணை வந்துட்டு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், ஹீரோ கிட்ட அதை பத்தியும் பேசிட்டோம், ஹீரோவும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே நான் ஸ்டேஜுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி போறாளா. நீ எதுக்காகமா போற அப்படின்னும் போது நான் எதுக்காக போறேன், நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவன் பக்கத்துல நிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றா. உண்மையான பொண்ணை தான் அவங்க கூப்பிட்டாங்க, உன்னை கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே குழப்பத்துல ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இவங்களோட உண்மையான பொண்ணு. அதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவங்க எல்லாரையும் ப்ரூவ் பண்ணி ஜெயிலில் போடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணி ஹீரோயின் தான் உண்மையான பொண்ணு அப்படின்றதையே கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினை இவ்வளோ நாளாக வளர்த்தாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சின்ன வயசுலேயே வந்து ஹீரோயினை கடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களோட பொண்ணு தான் வந்து உங்கள் பொண்ணுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு பதிலாக அனுப்பிடலாம். அப்போ நம்ம பொண்ணு அவ்வளோ சொத்துக்கும் வாரிசாயிடுவா அப்படின்னு சொல்லி தப்பான பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதை ஹீரோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சி இவங்க எல்லாரையுமே கேவலமாக அசிங்கப்படுத்துகிறான். ஹீரோயினோட உண்மையான அம்மா போயிட்டு வளர்த்தா இல்லையா, அவளை போட்டு பலார்னு ஒன்று வைக்கிறா. நீ கிட்னாப் பண்ணிட்டு போனதை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் இவ்வளோ வருஷமா என் பிள்ளைய எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க, அதுக்கெல்லாம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், இப்போவே உங்கள் 3 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு கத்துறாங்க. அவ்வளோதான், 3 பேரும் பயங்கரமாக கதறி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வீட்டு வேலைக்காரங்களாவது எங்களை வச்சுக்கோங்க, ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதெல்லாம் முடியவே முடியாது. இவ பண்ண கார் ஆக்சிடென்ட்டுக்கு என்ன வந்து நீங்கள் தப்பாக ஜெயிலுக்கு அனுப்புனீங்க, இவளுக்கு பதில் கண்டிப்பாக நான் இதை பண்ண மாட்டேன், நீங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்பவும் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஹீரோயினை குத்தத்துக்கு வர ஹீரோ நடுவில் பூந்து பிடிச்சிடுறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா தங்கச்சிக்காரி தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதான் என்னோட கிஃப்ட் உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அது பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. பயங்கர சந்தோஷமாக ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணுறாங்க. இதோடையே இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.